நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைனீஸ் மினி டிராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சோ ப்ளீஸ் லைக் தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ பாருங்க. நான் போற டிராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கானா, நான் இவ்வளவு பெரிய சாங் குரூப்ல ஒரு சின்ன கிளீனரா தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா என்னோட தங்கச்சி அப்படியெல்லாம் கிடையாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னோட தங்கச்சியை நல்லா படிக்க வச்சு அவளை இதே சாங் குரூப்ல ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நான் வாழ்ற வாழ்க்கை என்னோட தங்கச்சிக்காக தான். அவளுக்கு இப்ப நல்ல வேலை கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கறதுல என்னோட சந்தோஷமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட தங்கச்சி யோசியோல காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு ஆபீஸ கிளீன் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அந்த ஆபீஸ்க்குள்ள தான் அவ தங்கச்சி போறா. எங்க அவ தங்கச்சி பார்த்தா எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளுக்கு தெரியாம வேகமா அங்க இருந்து கிளம்புறா. அப்போ ஹீரோ மேலே இடிச்சிடுறா. ஹீரோ அங்க இருக்கிற குப்பைக மேலே விழுந்துடுறா. அப்ப ஹீரோட பைய என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஏமா உனக்கு கண்ணு தெரியலையா, இந்த கம்பெனியோட சிஇஓ மேலே இடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்களா. அப்ப ஹீரோ தான் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோயின் சொல்றா, அச்சோ சாரி பாஸ் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம உங்க மேலே இடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற குப்பையெல்லாம் எடுத்து அந்த பாஸ்கெட்ல போட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோயின்மே பரவாயில்ல இவங்க ரொம்ப நல்லவங்க தான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு இருக்கா. தென் ஹீரோயின் ஆபீஸ் ரெஸ்ட் ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுடைய நோஸ்ல இருந்து சடனா ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அப்பன்னு பார்த்து அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள ஒரு பொண்ணு வந்திருப்பா. இவ பேரு ஜியாங். இவ ஹீரோவோட கூட பிறந்த தங்கச்சி தான். ஹீரோயினோட நோஸ்ல இருந்து ப்ளீட் ஆயிட்டு இருக்க பிளட் வந்துட்டு அவளுடைய கால்லே பட்டுருச்சு. அவ உடனே ஹீரோயினை ரொம்பவே மோசமா திட்ட ஆரம்பிக்கிறா. என்னோட ஷூ எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா, உன்னோட பிளட் பட்டு என்னோட ஷூவே பாலாயிருச்சு, நீ தான் உன்னோட நாக்க வச்சு நக்கி கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் வேற வழி இல்லாம அவ சொன்ன மாதிரி நாக்க வச்சு நக்கி அந்த ஷூவை கிளீன் பண்ண போறா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட தங்கச்சி யூஷுவல் வந்து ஸ்டாப் பண்றா. அக்கா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, கொஞ்சம் பேசாம இரு, நான் உன்னோட அக்கா கிடையாது, இங்க இருந்து போ, உனக்கு தான் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இத பாக்குற ஜியாங்குமே, ஓ உன்னோட தங்கச்சி இந்த ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்காளா, நீ மட்டும் இப்ப என்னோட ஷூவை கிளீன் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், உன்னோட தங்கச்சியை ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, ஐயோ தயவு செஞ்சு ப்ளீஸ் அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க, என்னோட தங்கச்சிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நில்டன் பண்ணி ஷூவை கிளீன் பண்ண போறா. இத பார்த்துட்டு இருக்க யோஷுவல்மே, அக்கா கொஞ்சம் பேசாம இருங்க, நீங்க மத்தவங்க ஷூவை கிளீன் பண்ணி தான் நான் இந்த வேலையில இருக்கணும், எனக்கு இந்த வேலையே தேவையில்லை அப்படின்னு சொல்ல இத கேட்கிற ஜியாங்குமே, உங்களுக்கு என்ன அவ்வளவு திமிரா, இரு உன்னோட சீட்டை கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவளோட தங்கச்சி தான் திட்டிட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, இந்த வேலையில தான் உன்னை தூக்கிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க யோஷுவல் சொல்றா, அக்கா நீங்க அசிங்கப்படுறதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, அக்கா சின்ன வயசுல இருந்து நீங்க என்ன பார்த்து பார்த்து வளர்த்தீங்க, சின்ன வயசுல நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணீங்கல்ல, இப்போ நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு அங்க ரோட்ல உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு பெக்கர் லேடிக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவா. இதுதான் ஹீரோயினோட டெய்லி ரொட்டீனே. ஹீரோயினுக்கு இப்ப அடிக்கடி நோஸ்ல இருந்து ப்ளீட் ஆகுன்னு சொல்லிட்டு அவ டாக்டர் கிட்ட தான் செக்அப்க்கு வந்திருக்கா. டாக்டர் ஹீரோயினை செக் பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு கேன்சர் இருக்கு, அது ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, இப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணா 2 வருஷத்துக்கு நீங்க உயிரோட இருப்பீங்க, ஆபரேஷன் பண்றதுக்கு 20 லட்சம் ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இத பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பாளா. அப்போ யூஷுவல் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, அக்கா நானும் என்னோட பாய் ஃப்ரெண்டும் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம், ஆனா அவங்க வீட்ல வந்துட்டு 20 லட்சம் ரூபாய் டௌரியா கேக்குறாங்க, நீங்க உங்க சேவிங்ஸ்ல இருந்து 20 லட்சம் ரூபாய் தரீங்களா, நான் ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு அந்த காசை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப ஹீரோயினே யோசிச்சு பாக்குறா, ஆபரேஷன் பண்ணா நம்ம 2 வருஷம் தான் உயிரோட இருப்போம், அதுக்கு எதுக்கு நம்ம காசு செலவு பண்ணும், பேசாம இந்த காசையை நம்ம தங்கச்சிக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட கார்டு கொடுத்துறா. இந்தம்மா இதுல 20 லட்சம் ரூபாய் இருக்கு, இதை டௌரி பண்ணாம கொடுத்துரு, நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட தங்கச்சிக்கு ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்க விஷயம் எல்லாம் தெரியாது. யோஷியல் இப்போ சந்தோஷமா வந்துட்டு அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, டௌரி பணத்தை எங்க அக்கா கொடுத்துட்டாங்க, நம்ம சீக்கிரமா மேரேஜ் பண்ணிக்கலாம், மேரேஜ்க்கு அப்புறம் ஃபியூச்சர்ல அந்த பணத்தை நம்ம அவங்களுக்கு கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே பாய் ஃப்ரெண்ட் காரனை காட்டுறாங்க. இவன் பேரு கிம். இவன் பாத்தீங்கன்னா அந்த ஜியாங் கூட தான் அஃபேர்ல இருக்கான். கிம் என்ன சொல்றானா, சரி நீ பணத்தை போட்டு விடு, நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அக்காவுக்கு அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கிம் ஆல்ரெடி ஜியாங் கூட அஃபேர்ல இருக்க விஷயம் தெரியாம இந்த யோஷுவல்மே கிம்முக்கு பணத்தை போட்டு விட்டுறா. தென் ஹீரோயினும் அவ தங்கச்சியும் வெட்டிங் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணதா வந்திருக்காங்க. இப்போ யூஷுவல் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு Dress கொடுத்து, அக்கா நீங்க இதை போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்ல
ஹீரோயின்மே ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறா. இத பாக்குற யூஷுவல் என்ன சொல்றானா, அக்கா உங்களுக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, உங்களோட ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா ரொம்ப அழகா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே இந்த வயசுல எனக்கு எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அக்கா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே அவ தங்கச்சி ஹாப்பியா இருக்கறத பார்த்து இவளுமே சந்தோஷப்படுறா. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என்னோட தங்கச்சியோட கல்யாணத்தை பார்த்துட்டு சாகணும், அந்த ஒரு விஷயம் தான் நான் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் செக்அப்க்கு வந்திருக்கும் போது அதே ஹாஸ்பிட்டலுக்கு யூஷுவலுமே வந்திருக்கா. வந்தவ ஹீரோயின் கிட்ட தான் பிரெக்னெண்டா இருக்க அப்படிங்கிற விஷயத்த சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அவ யூஷுவலா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு சரி நீ இங்கே இந்த ரெஸ்ட் எடு, நான் உனக்கு சூப் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிச்சனுக்குள்ள போவாளா. ஹீரோயின் போகும்போது அவளோட ரிப்போர்ட்டை அங்கேயே வச்சுட்டு போயிடுறா. யூஷுவலுமே இது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறா. அதுல ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்க விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருது. யூஷுவல் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட அக்கா உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு கேன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இல்லன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருப்பா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் தலையில வச்சிருக்க விகு கீழே விழுந்துருது. ஹீரோயினுக்கு கேன்சர் வந்தனால அவளோட தலையில இருக்க எல்லா முடியுமே கொட்டி போயிருக்கு. இத பார்த்த உடனே யூஷுவல் அழுக ஆரம்பிக்கிறா. அக்கா ஏன்க்கா நீங்க இதை என்கிட்ட ஃபர்ஸ்டே சொல்லல, ஆபரேஷன் பண்ணா உங்களை காப்பாத்திர முடியும் தானே, நான் கிம் கிட்ட போய் உடனடியா பணத்தை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக போறா. ஆனா ஹீரோயின் யூஷுவல போக விடாம ஸ்டாப் பண்ணிக்கிறா. எனக்கு ஆபரேஷன் பண்ணாலும் 2 வருஷம் தான் உயிரோட இருப்பேன், அதனால நீ பணத்தெல்லாம் போய் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் யூஷுவலுமே வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. 2 பேருமே மாறி மாறி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கிம் பாத்தீங்கன்னா ஜியாங் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பானா. யூஷுவல் மனசு கேட்காம கிம் கிட்ட அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்க தான் வந்திருப்பா. இவங்க ரெண்டு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கத யூஷுவல் பாத்தறா. அட பாவி பயல, எனக்கே நீ துரோகம் பண்ணிட்டியா, ஒன்ன மாதிரி ஒரு சீட்டர் எனக்கு வேண்டாம், நம்ம ரெண்டு பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் உனக்கு டவுரி மணி கொடுத்தேன்ல அது என்கிட்ட கொடு, என் அக்கா கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாரிச்சது, அந்த காசு இருந்தா கூட எங்க அக்காவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாளாம். இதை கேட்டது கிம் பல்ல காட்ட ஆரம்பிக்கிறா. என்ன காசு, நீ இப்ப எனக்கு காசு கொடுத்த, அப்படியே நீ காசு கொடுத்ததுக்கான ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க யூஷுவலுமே என்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கான எல்லா ப்ரூஃப்மே இருக்கு, நான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. கிமுமே சரி நீ போய் போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் கொடு, எனக்கு என்ன வந்துச்சு, இந்த கேஸை விசாரிச்சு தண்டனை கிடைக்கிறதுக்கே 2-3 வருஷம் ஆயிடும், அதுக்குள்ள உன்னோட அக்காவே செத்து போயிடுவா, நீ என்ன பண்ணாலும் சரி உன்னோட அக்காவை காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல இருக்க ஜியாங்குமே இதை கேட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கா. நீ என்ன சொல்றானா, நீங்க மட்டும் இப்ப பணத்தை தரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. கிமமே நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யூஷுவல் கண்ணு முன்னாடி இவங்க ரெண்டு இருந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட தங்கச்சி காணுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. ரோட்ல வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் என்னோட தங்கச்சி யூஷுவல யாராவது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. ஆனா யாருமே பாக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அவ தங்கச்சி எங்க போயிட்டான்னு தெரியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் யூஷுவல் பாத்தீங்கன்னா ஒரு மாடியில அவளோட வெட்டிங் ட்ரெஸ் போட்டுட்டு அழுதுட்டு இருக்கா. அவ கையில ஒரு துணி இருக்கு, அதுல என்ன எழுதியிருக்கான்னா, என்னோட பணத்தை வந்துட்டு இந்த கிம் ஏமாத்திட்டான், நான் செத்ததுக்கு அப்புறம் எங்க அக்காவுக்கு அந்த பணம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணியை தூக்கி போட்டுட்டு யூஷுவல் மாடியில இருந்து கீழே குதிச்சிடுறா. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஆபீஸ்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் யூஷுவல் தேடிட்டு வந்திருப்பாளா. இவ கீழே விழுந்து கிடக்கத பார்த்தோன்னே அவ பதறி போயிடுறா. யூஷுவல் கண்ணு முழிச்சு பாருமா, எனக்குன்னு இப்ப யாரு இருக்கா, எதுக்கு அவசரப்பட்டு இப்படி போன அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஆனா சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறவங்க எல்லாருமே வந்துட்டு யூஷுவல் தான் திட்டிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிருக்கா, அதுவும் யார் கூட தெரியுமா, கிம் கூட. கிம் வந்துட்டு ஜியாங்கோட பாய் ஃப்ரெண்டு. இந்த பொண்ணு ஜியாங்கோட பாய் ஃப்ரெண்டே வந்துட்டு வளைச்சு போடலான்னு பார்த்தா, ஆனா கடைசி நிமிஷத்துல அது வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சோன்னா இந்த மாதிரி மாடியில இருந்து கீழே குச்சி சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினோட தங்கச்சி தான் தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. இதை ஜியாங்குமே பாத்தறா. ஜியாங் பார்த்துட்டு பயந்துட்டு இருக்காளா. ஹீரோயின் வந்து சண்டை போடுறா. நீ தான் என்னோட தங்கச்சியை கொன்ன, ஏன் என்னோட தங்கச்சியை கொன்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் உடனே எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லப்பா, உன்னோட தங்கச்சி காசு தான் சுத்திட்டு இருந்தா, இந்த கார்டுல நிறைய காசு இருக்கு, இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல அந்த கார்டை தூக்கி போட்டுட்டு போறா. ஹீரோயின் அவளோட தங்கச்சியை வேகமா கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ற. ஆனா டாக்டர் வந்துட்டு யூஷுவலா செக் பண்ணிட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இப்ப இறந்து போன அவளோட தங்கச்சி கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. உனக்கு ஸ்ட்ராபெரி கேக் ரொம்ப பிடிக்கும்ல, நான் உனக்கு ஸ்ட்ராபெரி கேக் வாங்கி தரேன், தயவு செஞ்சு என்ன கண்ணு முழிச்சு பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம உனக்கு இந்த லிப்ஸ்டிக் பிடிக்கும்ல, உனக்கு பிடிச்ச லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டே யூஷுவலுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கா. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னை கொன்னுங்களை நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிச்சைக்காரி மாதிரி வேஷம் போட்டுட்டு ஜியாங்க தான் கொலை பண்ண போறா. ஆனா ஜியாங்க கொலை பண்ண விடாம அவளோட கார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சுக்கிறாங்க. அப்போ ஜியாங் என்ன சொல்றானா, நீ ஆல்ரெடி வீக்கா இருக்க, நீ என்ன கொலை பண்ண நினைக்கிறியா, நீ உன்னோட தங்கச்சி மாதிரி கூடி சீக்கிரத்துல சாக தான் போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அங்கிருந்து துரத்தி விட்டுறா. டாக்டருமே சொல்லிருப்பாங்க இல்லையா, ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்கனால சீக்கிரம் இறந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயின் என்ன பண்றான்னா, இவ்வளவு மாடியில நின்னுட்டு சூசைட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா. கண்ணு மூடிட்டு அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரையும் பார்க்க நான் வந்துட்டு இருக்கேன், என்னால உயிரோட இருக்கும் போது அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க முடியல, ஒரு வேலை செத்து நான்
பேய் ஆயிட்டா அவங்கள நான் கண்டிப்பா ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில இருந்து கீழே குதிச்சிடுறா. அப்ப ஹீரோயின் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எப்பவுமே ஒரு வயசான பெக்கருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அந்த லேடி வந்துட்டு ஹீரோயினோட வாயில ஏதோ ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க ஊத்துறாங்க. உனக்கு பழையபடி உன்னோட அழகும் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், நீ எங்க ஆயிருவ, நீ பேய் ஆகணும்ல அவசியம் கிடையாது, நீ ரிவெஞ்ச் எடுக்க போ, உனக்கு அந்த கடவுள் எப்பயுமே துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தென் ஹீரோவோட ஆபீஸ் முன்னாடி எல்லாருமே கூட்டமா இருந்து ஹீரோயின் விழுந்ததான் பாத்துட்டு இருக்காங்க. இத அந்த வழியா வர ஹீரோ நோட் பண்றான். என்னாச்சு இங்க என்ன ஒரே கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க போவானா, அங்க ஹீரோயினோட கழுத்துல ரெட் கலர்ல ஒரு பர்த் மார்க் இருக்கு. அதை பார்த்தோன்னே செமையா ஷாக் ஆயிடுறான். அதாவது ஹீரோ பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருக்கும்போது அவனை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து ஹீரோயின் தான் காப்பாத்தி இருப்பா. அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட பர்த் மார்க்கை மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்கான். இப்ப ஹீரோ பிரசன்ட்ல ஹீரோயினோட கழுத்துல இருக்க பர்த் மார்க்கை பார்த்ததும் இவங்க தானே அன்னைக்கு நம்மள காப்பாத்துறவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றான். தென் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு கான்சியஸ் வருது. ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவ செமையா ஷாக் ஆயிடுறா. என்னாச்சு, நம்ம கையெல்லாம் பார்க்க எங்க இருக்கிற மாதிரி இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில அவளோட ஃபேஸ பாக்குறாளா. பார்த்தோன்னே செம ஷாக் ஆயிட்டா. என்னது, நான் பார்க்க சின்ன பொண்ணு மாதிரி மாறிட்டேன், இப்படி என்னோட 20 வயசு குறைஞ்சது, நான் பார்க்க செம அழகா இருக்கேனே, என்னோட முடி கூட எனக்கு திருப்பி வந்துருச்சு, நான் 20 வயசுல இப்படிதானே இருந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே உள்ள ஹீரோ வரா. அப்ப ஹீரோயின் டாக்டர் கிட்ட என்ன கேக்குறானா, எனக்கு கேன்சர் இருக்குல்ல அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு கேன்சர்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க இப்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டோன்னு செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன எனக்கு கேன்சர் இல்லையா, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பக்கத்துல நின்னுட்டு இருக்க ஹீரோ பார்த்தோன்னா இவங்க தானே சாங் குரூப்போட சிஇஓ, அன்னைக்கு ஒரு நாள் நம்ம இவங்களை இடிச்சோம்ல, ஒருவேளை நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்த்துட்டு இருப்பா. ஆனா ஹீரோக்கு நினைப்பு ஃபுல்லா இவங்க பார்க்க நம்மள சின்ன வயசுல காப்பாத்துறவங்க மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு அதுதான் அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ சின்ன பையனா இருக்கும்போது ஹீரோயின் கிட்ட உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பான். ஆனா ஹீரோயின் சொல்லிருக்க மாட்டா. ஹீரோயினை பார்க்கும்போது அச்சஸ் எல்லாம் அன்னைக்கு காப்பாத்துறாங்களே அவங்கள மாதிரியே இருக்காங்களே, ஆனா அவங்களுக்கு நேரம் வயசாயிருக்கணும், இவங்களுக்கு வயசாகலையே, பொண்ணு எப்படி பார்க்க நம்மள காப்பாத்துறவங்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவே குழம்பிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்டே கேக்குறா, நீங்க யாரு, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, நம்மளோட ரியல் ஐடென்டிட்டியை யாருக்கிட்டே சொல்லக்கூடாது, கடவுள் எனக்கு லைஃப்ல இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க, நம்ம எப்படியாவது அந்த கிம்மியும் ஜியாங்கியும் பழி வாங்கணும், அதனால நம்ம ஐடென்டிட்டியை யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அமைதியாவே நின்னுட்டு இருக்கா. இதை நோட் பண்ற ஹீரோமே, எதுக்கு இப்படி பயந்துட்டு இருக்கீங்க, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், நீங்க யாருன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, அட பாவி, உன்னோட தங்கச்சியால என்னோட தங்கச்சி செத்து போனா, எனக்கு கடவுள் இன்னொரு சான்ஸ் கொடுத்ததே உன்னோட தங்கச்சியை பழி வாங்கதான் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் மாடியில இருந்து கீழே விழுந்ததுல எனக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றானா, எனக்கு உங்களை பாக்குறப்போ ஒருத்தவங்களை பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்க எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிசினஸ் கார்டு கொடுக்கறான். ஹீரோயின்மே அந்த கார்டை வாங்கி வச்சுட்டு போயிட்டு இருக்க ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, எனக்கு மெமரி லாஸ் ஆனதுல பழசு எல்லாமே மறந்து போயிருச்சு, எனக்கு எங்க போறதுனே தெரியல, நீங்க பேசாம என்ன உங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போறீங்களா, எனக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா உங்ககிட்ட சொல்லுவேன்ல அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோமே ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நீங்க இந்த வீட்லயே ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா உடனடியா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஆனா ஹீரோயின் அது எதுவுமே லிசன் பண்ணாம ஜியாங்க எப்படி ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோமே, எங்க எனக்கு ஒரு டவுட், உங்களுக்கு உங்க பேர் கூட ஞாபகம் இல்லையா, அட்லீஸ்ட் உங்க பேராவது என்னன்னு சொல்றீங்களா, நான் நீங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க, நான் போய் என்னோட ரூம்ல ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இவனுமே ஹீரோயினை பார்த்துட்டே நீ யாரு என்னங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின்மே இந்த வீட்ல எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேட வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணிடுறா. இவ குக் பண்ணிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்கானா, கடவுள் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுவும் எப்படியோ என்னோட எனிமியோட வீட்டுக்கு வந்துட்டேன், நான் இங்க வந்ததே வந்துட்டு அந்த ஜியாங்க ரிவெஞ்ச் எடுக்கதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இவ சமைச்ச பிரேக்ஃபாஸ்ட் ஹீரோக்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோ என்ன சொல்றானா, ஏமா நான் இந்த வீட்ல சும்மா ஸ்டே பண்ண தானே சொன்னேன், எதுக்கு நீ சமைச்சிட்டு இருக்க, இதுக்கப்புறம் நீ எதுவும் சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சமைச்சதை சாப்பிட்றா. சாப்பிட்டு பார்த்துட்டு செம ஷாக் ஆயிடுறா. என்ன நீயா சமைச்ச, செம டேஸ்டா இருக்கு, இதுக்கப்புறம் நீயே எனக்கு சமைச்சு கொடு, ஆனா நீ இந்த மாதிரி மே ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டாம், சும்மா நார்மலா இருக்க ட்ரெஸ்ஸே போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின்மே சரின்னு சொல்லுவா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க ஜியாங்கோ கிமும் வராங்க. ஜியாங்கோ ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்கல. அவ உடனே, அண்ணா இவ்வளவு எதுக்கு நீங்க வீட்டுல வச்சிருக்கீங்க, எனக்கு இவ்வளவு பார்த்தாலே பிடிக்கல, இவ்வளவு வெளில போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு உடனே கோவம் வந்துருது. இந்த வீட்டுல யார் மேடா இருக்கணும் இருக்க வேண்டாம் நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க திட்டி அனுப்பி வச்சிடறான். ஜியாங்குமே எதுவும் பேச முடியாம கோச்சிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அங்க இருக்க ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ இந்த கிம் வந்துட்டு ஹீரோயினை பேக்ல இருந்து ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின்மே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன விடுங்க விடுங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அந்த கிம் சொல்ல நீ பார்க்க செம அழகா இருக்க, நீ என்னோட மிஸ்டர்ஸா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பானா. ஹீரோயின் சொல்றா அதான் உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஜியாங் இருக்கால, அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு மிஸ்டர்ஸா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க கிம் சொல்றா பணத்துக்காக நான் அவ கூட இருக்கேன், ஆனா எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, சொல்ல நீ என்னோட மிஸ்டர்ஸா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. அப்போ அந்த இடத்துக்கு ஜியாங் வர சவுண்ட் கேக்குது. கிம் உடனே பதட்டமாயிட்டு ஜியாங் வரா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தள்ளிவிட பாக்குறான். ஆனா ஹீரோயின் வந்து பிடிச்சு இழுத்து வச்சுட்டு அப்படியெல்லாம் விட முடியாது, உங்களுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, எனக்கும் உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு மாதிரி ஒண்ணா இருக்கிறத பார்த்தோன்னே ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை தான் அரேரா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஆளை செடியூஸ் பண்ணலான்னு பாப்ப அப்படின்னு சொல்லி கேட்க கிம் உடனே வந்துட்டு ஜியாங்க சமாதானப்படுத்துறான். அவன் இந்த வீட்டுல வேலை பார்க்கற சாதாரண கிளீனர், அவகிட்ட போய் நான் எப்படி அஃபேர்ல இருப்பேன், ஜஸ்ட் ஸ்லிப் ஆகி 2 பேரும் மேல விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கான். இந்த ஜியாங்கு அப்பயுமே கோவம் குறையில. அவ உடனே கையில வச்சிருக்க காஃபியை எடுத்து கீழே கொட்டிட்டு இந்த ஃப்ளோரை நீ கிளீன் பண்ணு, இதான் உன்னோட தகுதி அப்படின்னு சொல்லிட்டு போறா. அவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவ கையில இருக்க கீயை தான் பாக்குறா. இந்த கீயை அந்த கிம் தான் கொடுத்திருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அப்பதான் கொடுத்திருக்கான். நைட்டு ஸ்டடி ரூமுக்கு 12 மணிக்கு வா, நம்ம அங்க வச்சு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப ஹீரோயின் நைட்டு 12 மணி ஆனதுக்கு அப்புறம் அந்த கிம் வர சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஸ்டடி ரூமுக்கு தான் கோல்ட் ஸ்டிக் எடுத்துட்டு போயிட்டு இருக்கா கிம் போட்டு தள்ளுறதுக்காக. இந்த பக்கம் கிம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்காக அந்த ஸ்டடி ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணிட்டு அதுல ட்ரக்ஸையுமே மிக்ஸ் பண்ணிருக்கான். ஹீரோயின் ஸ்டடி ரூமுக்கு வந்ததும் கிம் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அப்போ கிம் பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். செல்ல என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்க, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லைட் ஆன் ஆகுது. அங்கதான் இந்த ஜியாங்குமே உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் ஜியாங்க பார்த்ததும் செமையா ஷாக் ஆயிடுறா. ஜியாங் ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்னடி என்னோட லவரே நீ வந்துட்டு கரெக்ட் பண்ணலான்னு பாக்குறியா, இது நான் உனக்கு செட் பண்ண ட்ராப் தான், என்னோட ட்ராப்ல வந்து மாட்டிக்கிட்டியா, என் லவர் எனக்கு தான் ட்ரூவா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ட்ரிங்கை ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினோட வாயிலே ஊத்தி விடுறா. பாய் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ண நினைச்சல, உனக்கு பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு இவ போயிடறாளாம். இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த வீட்ல வேலை பாக்குற குக் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறா. ஹீரோயின் அவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் அங்கிருந்து வெளில வந்துடுறா. அப்பன்னு பார்த்து ஹீரோமே வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். அவனுமே ஏதோ ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுமே ட்ரக்ஸ் எடுத்திருப்பா இல்லையா, அவளுமே தள்ளாடி தான் நடந்து வந்துட்டு இருக்கா. 2 பேருமே ஒருத்தர் இடிச்சுக்கிறாங்க. அப்ப ஹீரோ உடனே அவங்கள காப்பாத்தினவங்க ஞாபகம் வந்தோன்னு அவன் ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுமே ஆரம்பத்துல ஸ்டாப் பண்ணதா ட்ரை பண்றா. அதுக்கப்புறம் அவளுமே ட்ரக்ஸ் எடுத்திருக்கனால அவளுமே ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. 2 பேருமே அந்த நைட்டு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோ இந்த கண்டிஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு ஆன்னு கத்துறா. ஹீரோமே என்னடா சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனு கண்ணை முழிக்க இவ உடனே ஹீரோவோட கண்ணை க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அச்சோ எதுவும் பார்க்காதீங்க, இது நைட்டு நான் ட்ரிங்க் பண்ணனால நமக்குள்ள ஏதோ தப்பா நடந்துருச்சு, இது இன்டென்ஷனலா நடந்தது கிடையாது, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாரி கேட்டுட்டு இருப்பாளா. அதுக்கு அவனுமே நேத்து நானுமே கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அதனாலதான் என்ன நினைச்சுன்னு எனக்குமே ஞாபகம் இல்ல, ஆனா நீயும் நானும் நேத்து ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்துட்டோம்ல, இதுக்கப்புறம் நான் உனக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் வேண்டான்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் உனக்கு என்னோட ஸ்டேட்டஸ் மணி எல்லாமே கொடுக்கறேன், நீ பார்க்க நான் தேடிட்டு இருக்க ஒரு பர்சன் மாதிரியே இருக்க, அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும், என் லைஃப்ல நான் அவங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவானா. இதை கேட்டதும் இவன் என்ன கேக்குறானா, அப்போ நீங்க என்ன சப்ஸ்டியூட்டா பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் உனக்கு டைம் தரேன், நீ யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா தெரியாது ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தான் தேடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போத காப்பாத்தி இருப்பா. அவன் பெருசானதுக்கு அப்புறம் ஹீரோயின் பாத்திருக்க மாட்டா. இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, சரி ஹீரோ யாரையோ தேடணும்னு நினைக்கிறாங்க, நம்ம இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட இந்த வீட்ல இருந்து அவளோட தங்கச்சியை ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ சரி நீ யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்க சொன்ன மாதிரி நான் உங்க கூட இருக்க ஒத்துக்கிறேன், நீங்க தேடிட்டு இருக்க பர்சன் கிடைச்சோன்னா உங்களை விட்டு போயிருவேன், அதுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே நான் தேடிட்டு இருக்க பர்சன் கிடைச்சா நான் கண்டிப்பா உன்னை அனுப்பி வச்சிருவேன், உனக்கு தேவையான பணம் கூட நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே இந்த டீலுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்க அவன் பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சு இழுத்து வச்சுட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், நான் தேடிட்டு இருக்க பர்சன் ரொம்ப மிஸ் பண்றேன், அதான் நீ பார்க்க அவங்கள மாதிரியே இருக்கன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஜியாங்கோ கிமு பாத்தீங்கன்னா ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி ஹீரோயின் அந்த குக்கு கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்திருப்பா. காலையில கான்சியஸ் வந்தோன்னு நைட்டு குக்கு கூட இருந்த விஷயம் தெரிஞ்சோன்னு அவ இங்க இருந்து ஓடி போயிருப்பா.
இருப்பா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் அவங்க முன்னாடி வந்து நிக்கிறா. ஹீரோயினை பார்த்ததும் ஜியாங் செமையா ஷாக் ஆயிடுறா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் நீ வீட்டை விட்டு போலியா அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்துல கிம்முமே என்ன நேத்து நைட்டு அந்த குக்கு கூட ஜாலியா என்ஜாய் பண்ண போல அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும், இதுக்கப்புறம் நான் தான் இந்த வீட்டோட யங் லேடி ஆக போறேன். நான் யங் லேடி ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் உங்க ரெண்டுத்தையும் தான் துரத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இதை கேட்டோன்னு ஜியாங்கும் கிம்மும் பல்ல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன உனக்கு ஏதாவது தலையில அடிபட்டு பைத்தியம் ஏதாவது ஆயிட்டியா, நீ எப்படி இந்த வீட்டோட யங் லேடி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா இந்த வீட்டோட யங் லேடி ஆயிருவேன்ல அப்படின்னு சொன்ன உடனே ஜியாங்கு செம கடுப்பாகுது. அவ உடனே கோவப்பட்டு ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறா. நீ எப்படி என்னோட அண்ணாவை மேரேஜ் பண்ணிக்க முடியும், இரு நான் உன்னை என்ன பண்ணேன்னு பாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் கூப்பிட்டு ஹீரோயினை கழுத்து பிடிச்சு வெளில தள்ள சொல்றா. செக்யூரிட்டி கார்ட்ஸ்மே வந்துட்டாங்க ஹீரோயினை வெளில இழுத்துட்டு போக. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்றா. ஹீரோயினை யாராவது டச் பண்ணீங்கன்னா உங்க கையை உடைச்சிருவேன்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னு ஜியாங் என்ன சொல்றானா, அண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க போய் இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, இந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது, இவ என்னோட ஃபியான்சியை செடியூஸ் பண்ணுன்னு பார்த்தா நீங்க எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ இந்த வீட்ல ஒரு மேட் தானே அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே கோவமா கிம பார்த்துட்டு என்ன ஹீரோயினோட செடியூஸ் பண்ண பார்த்தாளா அப்படின்னு சொல்லி கேட்க கிம் உடனே பல்ல கட்டி சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியெல்லாம் இல்ல, ஆனா ஜியாங் வந்துட்டு தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா, இதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த வீட்ல வேலை பார்க்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜியாங்குமே ஆமா எனக்கு இவ்வளவு சுத்தமா பிடிக்கல, இந்த வீட்லயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல கிம் சொல்றான் இந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது, நேத்து நைட்டு நம்ம குக் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இவங்க தான் எனக்கு ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்ல ஜியாங் உடனே என்ன என்னோட அண்ணா கிட்ட என்ன பத்தி தப்பா போட்டு கொடுக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அறிய வர ஹீரோ கையை பிடிச்சிடுறான். இதை ஜியாங்கால ஏத்துக்கவே முடியல. அண்ணா உங்களுக்கு என்னன்னா ஆச்சு, நான் உங்க கூட பிறந்த தங்கச்சி, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாம நேத்து வந்தவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாளா. கிம்முமே ஆமா இவ என்ன உங்களையும் செடியூஸ் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு கோவம் வந்து கிம்மோட கழுத்து பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். ஹீரோனை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை யாராவது தப்பா பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு இருப்பானா. கிம் சொல்றா உங்களுக்கு ஏன் அவளை பத்தி பேசினா இவ்வளவு கோவம் வருது, நேத்து நைட் என்ன நீங்களும் அவ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே ஆமாண்டா நேத்து நைட்டு நான் தான் அவ கூட ஒன் நைட் ஸ்டாண்ட்ல இருந்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டது ஜியாங் செமையா ஷாக் ஆயிடுறா. அண்ணா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே ஆமான்னு சொல்றான். ஜியாங் உடனே அப்செட் ஆயிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. கிம்மும் ஜியாங் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கானா, யோ நீ என்ன சப்ஸ்டியூட்டா தானே லவரா வச்சிருக்க, இதுக்கு இவங்க முன்னாடி எல்லாம் நீயும் நானும் ரிலேஷன்ஷிப்ல இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் இங்க பாரு நீ பாக்க எனக்கு வேண்டப்பட்டவங்க மாதிரி இருக்க, ஒன்னு மத்தவங்க புள்ளி பண்றதை என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, அவங்க கிடைக்கிற வரைக்கும் அவங்களோட ஐடென்டிட்டியை நான் உனக்கு தான் கொடுத்திருக்கேன், நீ என்ன எப்படி பாத்துட்டு இருக்கங்கிற விஷயம் எனக்கு தெரியல, ஆனா நான் உன்னை என்னோட பொண்டாட்டியா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோக்கு ஆபீஸ் போறதுக்கு கோட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோ ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இங்க பாரு ஜியாங் வந்துட்டு உன்னை புள்ளி பண்ணானா நீ அவளை எடுத்து பேசு, என்னோட தங்கச்சியுமே இன்னும் கொஞ்ச நாள் தான் வீட்டுல இருக்க போறா, அவளுக்கு சீக்கிரமா வந்துட்டு கிம் கூட மேரேஜ் ஆக போகுது, முடிஞ்ச அளவுக்கு அவ பேசினா எதுவும் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, நான் ஜியாங்கும் கிம்முக்கும் இப்ப மேரேஜ் ஆக விட மாட்டேன், எப்படியாவது நான் இந்த மேரேஜ நிறுத்தியே ஆவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கானா, ஜியாங்க்கு நம்ம என்ன வெட்டிங் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே எது வந்தாலும் நீயே செலக்ட் பண்ணிக்கோ, நீ என்ன செலக்ட் பண்ணாலும் ஓகேன்னு சொல்றான். ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை ஷாப்பிங்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் ஒரு ட்ரெஸ்ஸா போட்டுட்டு வந்து காட்டுறா. அதுல ஒரு ட்ரெஸ்ல ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, நீ இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ அந்த இடத்துக்கு ஜியாங் வரா. அவ கேக்குறா, அண்ணா எனக்கு தானே மேரேஜ் ஆக போகுது, நீங்க எதுக்கு இவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், ஆல்ரெடி உன்கிட்ட நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல, இவ உன்னோட அண்ணியாக போறவ, கொஞ்சம் மரியாதையா பேசு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜியாங் என்ன சொல்றனா, இவ யாரு என்னன்னே தெரியல, இவள போய் அண்ணின்னு சொல்றீங்க, இவளுக்கெல்லாம் நம்ம ஃபேமிலிக்குள்ள வரதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, உனக்கு கண்டிப்பா நாளைக்கு தெரியதான் போகுது எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு, நாளைக்கு பொறுத்திருந்து பாரு அப்படின்னு அவ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா கிம்முக்கும் ஜியாங்கும் தான் என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. வந்திருக்க ஜியாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜியாங் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் கேள்விப்பட்டேன் நீ வந்துட்டு ரிச்சான ஃபேமிலில மேரேஜ் ஆகி போக போறேன்னு கேள்விப்பட்டேன், கிம் அவ்வளவு பெரிய பணக்காரங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த பார்ட்டிக்கு ஹீரோயின்மே வந்திருப்பா. ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, இவன் பணக்காரனா, 20 லட்சத்தை என்னோட தங்கச்சி கிட்ட இருந்து ஏமாத்தினவன், இவனாவது ரிச் ஃபேமிலியாவது, இவன் ஜியாங் கிட்ட தான் ரிச்னு சொல்லிட்டு ஜியாங்க ஏமாத்திட்டு இருக்கான், இந்த கிம்ம பத்தின சீக்ரெட்டை இப்ப எல்லாத்துக்கும் தெரியப்படுத்த போறேன் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஜியாங் பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, கிம்மோட அப்பா பெரிய பணக்காரங்க, அது மட்டும் இல்லாம கிம்மோட அம்மா ஃபேமஸான பெயிண்டர், அவங்களோட ஒரு பெயிண்டிங்குமே மில்லியன் கணக்குல விலை போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கிம்மோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து நிக்கிறாங்க.
ஹீரோயின் அவங்கள பார்த்ததும் பாஸ்ட்ல நடந்த விஷயத்த யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினும் அவ தங்கச்சியும் பாத்தீங்கன்னா டவுரி கொடுக்கறதுக்காக நிறைய ஷாப்பிங் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினுக்கு தெரியும் கிம்மோட அம்மா அப்பா யாருன்னு சொல்லிட்டு. இப்போ இவங்கள பார்த்தோன்னே இது கிம்மோட அப்பா அம்மா இல்லையே, அப்போ இவன் ஃபேக்கான அப்பா அம்மாவை தான் வந்துட்டு ஹையர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறான். இல்லையே அங்க வந்திருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு இவங்க தான் என்னோட அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே இன்ட்ரோ பண்ணிட்டே இருக்கான். அவனோட அப்பா பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் ப்ரொஃபஸராமா, அம்மா வந்துட்டு ஃபேமஸான பெயிண்டராமா அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருப்பானா. அப்போ இந்த கிம்மோட ஃபேக் அம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த பொண்ணு ஜியாங் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, இவள மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு இந்த ஜியாங் மே ஆண்டி உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அவங்கள புகழ்ந்துட்டு இருக்கதை கேட்கும் போது ஹீரோனுக்கு சிரிப்பு வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா கிம்மோட ஒரிஜினல் அம்மா வந்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு வில்லேஜ்ல இருக்கிற சாதாரண புவர் லேடி தான். வந்தாங்க கிம்ம பார்த்துட்டு, டே மகனே உனக்கு தான் இன்னைக்கு என்கேஜ்மெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. கிம் வந்துட்டு அவங்க அம்மா பார்த்தோன்னே இந்த லேடி எனக்கு யாருன்னே தெரியாது, இவங்களை கழுத்தை பிடிச்சு வெள்ள தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்த அம்மாவே வெள்ள தள்ள பாக்குறான். கிம்மோட அம்மாவே நான் இங்க இருந்து போக மாட்டேன், என்னடா ஆச்சு உனக்கு, நீ தான் என்னோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின்மே ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அந்த வில்லேஜ்ல இருந்து வந்தவங்க பாக்குறதுக்கு போய் சொல்ற மாதிரி தெரியல, கிம்மோட அம்மா வந்துட்டு அந்த ஃபேமஸ் பெயிண்டரா இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே இந்த விஷயத்தெல்லாம் டவுட்டா பாத்துட்டு இருப்பானா. அப்போ கிம்மோட ஒரிஜினல் அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையில கொண்டு வந்திருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு கிம்ம அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அது எல்லாமே பறந்து எல்லா இடத்துலயுமே விழுந்துருது. இதுல கிம் பாத்தீங்கன்னா ஜியாங்க்கு டவுரி பணம் சொல்லிட்டு நிறைய கொடுத்திருப்பான். அந்த பெட்டியில இந்த பணமே கீழே விழுகுது. அது பாத்தீங்கன்னா காசு இல்லாம வெறும் பிளாங்க் பேப்பரா தான் இருக்கு. இத பாக்குற ஜியாங்குமே அட பாவி இங்க இருந்து காசுங்கடா எல்லாமே ஃபேக் பேப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, முட்டாள் உனக்கு இன்னுமா புரியல, அவன் உன்னை ஏமாத்த பாத்திருக்கான், அவனே ஃபேக் தான், அவன் ரிச் எல்லாம் கிடையாது, அவன் புவர், உனக்கு டவுரி பணம் கொடுத்த மாதிரி செட் பண்றதுக்கு தான் அவன் ஃபேக்கான மணியை வச்சிருக்கான், கூப்பிட்டு வந்தது கூட ஃபேக் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாளா. இதை கேட்டோன்னே கிம்முக்கு கோவம் வந்துருச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போவான். அப்ப ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோ கிம்மோட கையை முறுக்கிட்டு, இங்க பாரு நீ ஏன் என்னோட தங்கச்சியை கல்யாணமே பண்ணிக்கல, உனக்கு என்னோட தங்கச்சியை அடிக்கிறதுக்கே உரிமை இல்ல, ஆனா நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டே அடிக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம மிரட்ட. இந்த பக்கம் கிம்மோட ஒரிஜினல் அம்மா இருந்து ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. அச்சோ என்னோட பையன் என்ன யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டானே, இது கேட்க யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோவே டே உண்மையை சொல்லு, உனக்கு லாஸ்டா ஒரு சான்ஸ் தரேன், நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க கிம் பாத்தீங்கன்னா அப்பயுமே போய் அதான் சொல்லிட்டு இருக்கா, நான் பெரிய பணக்காரன், இந்த லேடி எனக்கு யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹீரோ சொல்றேன், இங்க பாரு எனக்கு இருக்க செல்வாக்குக்கு நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது, நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதோட பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்போ கிம் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம ஹீரோ முன்னாடி நில்டன் பண்ணி உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த வில்லேஜ் லேடி தான் என்னோட அம்மா, நான் ரிச் எல்லாம் கிடையாது, புவர் தான், உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டுதான் நான் ரிச் மாதிரி நடிச்சேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஜியாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜியாங்க ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஃபேமஸ் பெயிண்டரோட பையனை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு சீன் போட்ட பார்த்தா அவனோட ஃபேமிலியே புவர் போல அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருப்பாங்களா. இது கேட்டோன்னு ஜியாங்க்கு செம கடுப்பா இருக்கு. அவன் வந்து கிம்ம தான் அடிக்கிறா. அட பாவி பயலே பொய் சொல்லி என்ன ஏமாத்திட்டியா, எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருப்பாளா. ஹீரோயின் இதை பார்த்துட்டு இப்பதான் என்னோட கேமை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் போக போக பாரு உங்க ரெட்டையத்தையும் நான் வச்சு செய்யறேன் அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட தங்கச்சி கல்லறைக்கு தான் வந்திருக்கா. உன்னை கொன்னவங்களை நான் பழிவாங்க ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் அவங்க நிம்மதியாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ வீட்ல ஹீரோ ஜியாங்க வேலையை விட்டு ஃபயர் பண்ணிட்டான். இதனால ஜியாங் கோவப்பட்டுட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்து வச்சுட்டு அவ தன்னோட கையை கிழிச்சு சூசைட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டிட்டு இருப்பா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு அவ கையில வச்சிருக்க கிளாஸ் பீஸை தூக்கி கீழே போட்டுட்டு ஜியாங்க போட்டு நல்லா அடிச்சிட்டு இருக்கா. உனக்கு என்ன வாழ்க்கை அவ்வளவு ஈஸியா போச்சா, சூசைட் பண்ணிக்குவேன் மிரட்டிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஆனா இது எல்லாத்தையுமே ஹீரோ பொறுமையா இருந்து பாத்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு ஹீரோயினை ஸ்டாப் பண்ணவே இல்ல. ஜியாங் தான் வந்துட்டு, அண்ணா இவளுக்கு என்ன அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, இவ எதுக்கு என்ன இப்படி அடிச்சிட்டு இருக்கா, நீங்க என்னன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி வந்து நின்னுக்கிறா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ஜியாங்கோட கையை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு, நீ என்கிட்ட பேசாத, உன்னை தங்கச்சி சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க துரத்து விட்டுறான். ஜியாங்குமே நீங்க எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க, நான் எங்க பேசணுமோ அங்க பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கானா, உண்மை சொல்லு உனக்கும் ஜியாங்கும் ஏதாவது பகை இருக்கா, அவகிட்ட எதுக்காக
நீ இவ்வளவு ரூடா நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. நீங்க என்கிட்ட எப்படி இப்படி எல்லாம் கேட்கலாம்? நீங்க என்ன ஒரு கிளீனரா தானே பாக்குறீங்க? ரிச்சா இருக்க உங்க தங்கச்சியை நான் அடிச்சுட்டேன். அதுக்காக உங்க மனசுல என்ன பத்தி தப்பான என்ன வந்திருக்கு அப்படிதானே? உங்க தங்கச்சியோட வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்க தானே இதெல்லாம் பண்ணேன். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போவாளா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை போக விடாம ஹக் பண்ணிக்கிறான். நீ சொல்றது உண்மையா போயான்ல எனக்கு தெரியல. ஆனா நீ என்ன சொல்ல நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போக ஹீரோயின் மூஞ்சி திருப்பிக்கிறா. என்ன என் மேல இன்னும் கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இல்லன்னு சொல்றா. ஹீரோ உடனே ஹீரோயினை பெட்ரூம் கூப்பிட்டு வந்துட்டு பெட்ல தள்ளி விட்டுட்டு அவன் கூட ரொமான்ஸ் பண்ண பாக்குறா. அப்பயுமே ஹீரோயின் ஃபேஸ திருப்பிக்க இவன் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு உன் கூட ரொமான்ஸ் பண்ண இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வெளில போக போறா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் அந்த நைட்டை ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு காஃபி எல்லாம் போட்டு கொடுக்கறான். ஹீரோயின் இதை குடிச்சு பார்த்துட்டு என்ன இதுல சுகரே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இதோ இதான் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு இந்த மாதிரி பேசி ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஜியாங் மேல இருந்து பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு செம கடுப்பா இருக்கு. அட பாவிகளா, என்னோட மேரேஜ் எடுத்துட்டு நீங்க ரெண்டு இருந்து கொஞ்சிட்டு இருக்கீங்களா? உங்க ரெண்டு பேத்தையும் நான் பிரிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே கிம்மோட அம்மா பாத்தீங்கன்னா கிம் வேலை பார்த்துட்டு இருக்க ஆபீஸ்க்கு வந்துட்டு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. ஜியாங் வந்துட்டு என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவ ஏமாத்திட்டா. இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற நீங்க எல்லாரும் தான் வந்து கேட்கணும். என் பையனுக்கும் ஜியாங்கும் மேரேஜ் நடக்கணும். அப்படி இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேனே தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க மேல பெட்ரோல் எல்லாம் ஊத்திட்டு நான் இங்கே தீ குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஆண்டி உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. அதுக்கு பதிலா நீங்க இந்த கம்பெனியை கொளுத்தி விட்டாலும் கூட ஒரு பிரோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு கிமோட அம்மாவுமே இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியை பெட்ரோல் ஊத்தி எரிக்க போறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காட் சும்மா இருப்பாங்களா? அவங்க கிம்முக்கு அடியை போட்டு இந்த ஆபீஸ்ல இருந்து வெளில துரத்தி விட்டுறாங்க. கிம்முக்கு பாத்தீங்கன்னா வேலை போயிருச்சு. அப்போ கிம்மோட அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, டே மகனே என்னடா ஆச்சு, உன்னை இந்த ஆபீஸ்ல இருந்து ஃபயர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க கிம்முக்கு செம கோவமா வருது. அம்மா உங்களாலதான் எனக்கு இந்த வேலையே போச்சு. எதுக்காக நீங்க வந்து இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க வராம இருந்தா கூட எனக்கு இந்த வேலை போயிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பானா. கிம்மோட அம்மா மறுபடியும் நடிப்பு போட ஆரம்பிக்கிறாங்க. அச்சோ எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான். அந்த பையனும் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானே. அவனுக்கு அந்த ஜியாங் பொண்ணோட கல்யாணம் நடக்கணும் தானே இந்த மாதிரிலாம் பண்ணேன். ஆனா இதை அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவங்களோட மாத்தி மாத்தி அடிக்கிற கூத்த பார்த்து பல்ல காட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுல இருக்கும்போது ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு நெக்லஸ் கிஃப்ட் பண்றான். நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டில நீ தான் என்னோட வைஃப்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கும் ஒன்று இன்ட்ரோ கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே பார்ட்டியுமே வந்துருது. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு தான் வந்துட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் கை கோத்து நடந்து வந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே எல்லாருமே இவங்க ரெண்டு பேரும் பார்க்க செமையா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. கண்டிப்பா அவ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ பழைய லைஃபை யோசிச்சு பாக்குறா. ஹீரோ வீட்டுல இந்த மாதிரி பார்ட்டி முன்னாடி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் அங்க எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்க ஒரு கிளீனர் பொண்ணாதான் இருந்திருப்பா. அதை எல்லாத்தையும் தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அந்த பார்ட்டிக்கு வந்திருக்க ஒரு ஆள் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து பேசுறான். இந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு இந்த ஆளை பார்த்தோன்னே இவனை எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே, இவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்ப இந்த ஹீரோயினுக்கு பாஸ்ல நடந்த விஷயம் ஞாபகம் வருது. ஹீரோயின் கிளீனரா இருக்கும்போது ஹீரோயின் ஒர்க் பண்ற இடத்துல இந்த ஆள் வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டை புள்ளி பண்ணியிருப்பான். அப்ப ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருப்பா யார் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா இது வேற யாரும் இல்ல ஹீரோவோட அங்கிள் தான். இவங்க இல்லீகல் சைல்டு, அதனால இவங்களுக்கு இந்த ஃபேமிலில அந்த அளவுக்கு பவர் கிடையாது. ஏதோ நம்ம முன்னாடி வந்துட்டு ஒவ்வொரு சீனை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட பணத்தை அடை போட தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பிரசன்ட்ல இதை யோசிச்சு பார்த்துட்டு ஓ இது ஹீரோவோட அங்கிள் தானே, இப்ப என்ன பண்ண வந்திருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு அவங்க அங்கிள் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, ஆமா நான் இந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அங்கிள் என்ன சொல்றாங்கன்னா, டே உன்னோட தாத்தா அப்ராடுக்கு ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க. இந்த சமயம் பார்த்து நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. தாத்தாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்க. தாத்தா வந்ததுக்கு அப்புறம் நீ எந்த முடிவா வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே அவங்க அங்கிளை அசிங்கப்படுத்தி விட்டுறான். அதை நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்கு எதை பத்தி சொல்றதுக்கு ரைட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அங்க வந்திருக்க கெஸ்ட் யாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இவங்க பார்க்கதான் பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, ஆனா இவங்க யாருக்குள்ளயுமே வந்துட்டு நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்ல. ஆனா அநியாயமா சேர்ந்து என்னோட தங்கச்சியை எல்லாரும் கொன்னுட்டாங்க. இந்த சியாங்க நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அங்கிள் வந்துட்டு ஹீரோனை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த பொண்ணை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே,
அப்ப இவ கண்டிப்பா பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவளா இருக்க மாட்டா, நீ எந்த ஃபேமிலியை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. ஹீரோயினை இலக்காரமா பேசினோட ஹீரோக்கு செமைய கோவம் வருது. அவன் அங்கிள் கிட்ட சண்டை போட போகும்போது ஹீரோயின் தான் ஸ்டாப் பண்றா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அங்கிள் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் ஒன்னும் ரிச் ஃபேமிலியை சேர்ந்தவ கிடையாது, ஆனா நான் ஒன்னும் இல்லீகல் சைல்டு இல்ல, எங்க அப்பா அம்மா லீகல் கப்பல் அப்படின்னு சொல்றா. அங்கிளுக்கு செம நோஸ் கட் ஆயிருது. வந்திருக்க கெஸ்ட் இதுக்குமே பல்ல காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அங்கிளுக்கு செம கோவமா இருக்கு. அவங்க ஹீரோனை பார்த்து மறைச்சிட்டு இருக்கா. ஹீரோமே இவங்க கிட்ட பேசி எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும், வா நம்ம 2 பேரும் போய் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே எல்லாரும் முடிய டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கத எல்லா கெஸ்ட்டுமே பார்த்து வாவ் இவங்க கப்பல் ரொம்ப சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஜியாங்கு செம கடுப்பா இருக்கு. இதை பார்த்துட்டு இருக்க ஜியாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஜியாங்க ஏத்தி விடுறாங்க. உன்னோட அண்ணா எவ்வளவு பெரிய பணக்காரங்க, அவங்க போய் இந்த மாதிரி ஒரு புவர் கேர்ள மேரேஜ் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் சொல்றா, கண்டிப்பா வந்துட்டு நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க விட மாட்டேன், அவளுக்கு இப்பவே ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 டான்ஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோட பிஏ வந்துட்டு பாஸ் உங்களுக்கு எமர்ஜென்சியா ஒரு கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோமே ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒரு பிசினஸ் கால் வந்திருக்கு, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் நீ இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் தனியா இருப்பாளா. அவகிட்ட ஜியாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அண்ணாவை கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, இந்த வீட்டுக்கு மேடா இருக்க தானே வந்த, இப்படியே என்னோட அண்ணாவை செடியூஸ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டல்ல, இப்படி ஒரு பழப்பு பழைக்கிறதுக்கு நீ எங்கேயாவது போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டதும் ஹீரோயின் என்ன சொல்றனா, பிச்சை எடுக்கிறத பத்தி நீ பேசுறியா, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட சொந்த காலில் நின்னுட்டு இருக்கியா, உன்னோட அப்பா அம்மா பணக்காரங்க, அவங்களோட காசுல தானே நீ வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கெல்லாம் என்ன பேச தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஜியாங் உடனே நீ ஏழையா இருந்துட்டே உனக்கு இவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஆமா நான் ஏழையா இருந்தா என்ன, நான் வேலை பாக்குறேன், அந்த காசுல சம்பாரிச்சு நான் சாப்பிடுறேன், ஒண்ணு மத்தவங்க காசை ஒன்னு மாதிரி ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு இல்லையே, ஒன்னு மாதிரி பணக்கார பொண்ணுங்கெல்லாம் வந்துட்டு மத்தவங்கள புள்ளி பண்ணத லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கேட்டோன்னு ஜியாங் உடனே பல்ல காட்டிட்டு, ஆமா உன்னெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எரிச்சலா இருக்கு, இந்த மாதிரி இருக்க பொண்ணுங்களை எனக்கு புள்ளி பண்றதா ஹாபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே ஒன்னு மாதிரி ஒரு யூஸ்லெஸ் கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போக இவன் உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு வச்சுட்டு, எங்க போற, உன்கிட்ட நான் இன்னும் பேசியே முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ட்ரிங்க் எல்லாம் எடுத்து ஹீரோயின் மேல ஊத்திட்டு இருக்கா. அச்சோ கை தவறி உன் மேல ட்ரிங்க் பட்டுருச்சு, இந்த பார்ட்டில இந்த மாதிரி டர்ட்டியான ட்ரெஸ் எப்படி போட்டுட்டு இருப்ப, போய் வாஷ் பண்ணிட்டு வா, அதுக்குள்ள இந்த பார்ட்டியே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, பரவாயில்ல நீங்க என் மேல தண்ணி தான் ஊத்திருக்கீங்க, அது சீக்கிரமா காஞ்சிரும், ஆனா நான் இப்ப உங்க மேல ஊத்த போற சாஸ் கரை போகவே போகாதே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாஸ் எடுத்து அவ மேலேயே ஊத்தி விட்டுறா. ஜியாங் உடனே கத்த ஆரம்பிக்கிறா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலே சாஸ ஊத்துவ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஜியாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்மே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட வர ஹீரோயின் அவங்க எல்லாத்தையுமே அடிச்சு தள்ளிடுறா. என்ன நீங்க புள்ளி பண்ணா அதெல்லாம் பார்த்துட்டு போற சாதாரண பொண்ணு நினைச்சீங்களா, நீங்க எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை டபுள் மடங்கா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இது எல்லாத்தையுமே இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ ஹீரோவோட பேய் என்ன சொல்றானா, பாஸ் நான் போய் மேடமை ஸ்டாப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஹீரோயின் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கா, அவ எது பண்ணாலும் போய் ஸ்டாப் பண்ண வேண்டாம், அவளை அவ போக்கிலே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்ட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினோட கிளீனர் ஃப்ரெண்ட் வந்துட்டு அங்க இருக்க பிளேட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட பார்த்தோன்னா பாஸ்ட் நடந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. ஹீரோயின் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்களோட ஃப்ரெண்டு வந்து சொல்லியிருப்பாங்க, உன்னோட தங்கச்சிக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னல, நீ போய் உன்னோட தங்கச்சியை பாரு, நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அனுப்பி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கா. நீங்க இன்னைக்கு ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க, இந்தாங்க இந்த பணத்தை போனஸா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு கொடுக்கறா. இதை பார்த்தோன்னு ரெண்டுமே உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களை நான் பார்த்ததே கிடையாது, நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிளீனர் கிட்ட நல்லதான் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, ஏன் கிளீனர்னா அவங்க மனுஷங்க கிடையாதா, நான் எல்லாத்தையுமே ஈக்குவலா தான் பாப்பேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களை நான் பார்த்ததே கிடையாது, ஆனா நீங்க ஹீரோவோட ஃபேமிலி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, இந்த ஃபேமிலியில இருக்கவங்கள ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி ஹீரோவோட ஆபீஸ்ல தான் வேலை பார்த்தா, அவளுக்கு சில ப்ராப்ளம் வந்தனால அவ ஹீரோவோட கம்பெனில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டா, இதுக்கு நியாயம் கேட்க போனா என்னோட ஃப்ரெண்டுமே வந்துட்டு மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டா, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு எங்க போனானே தெரியல, ஆனா இத பத்தி எந்த நியூஸ்மே வந்துட்டு கவர் பண்ணவே இல்ல, என் ஃப்ரெண்டை நான் இப்போ வரைக்கும் தான் தேடிட்டு இருக்கேன், ஆனா அவ கிடைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, ஆண்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்ன நான் நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, மேடம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஹீரோட அங்கிள் நல்லவங்களே கிடையாது, அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவை கார் ஏத்தி
ஏத்தி ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க தான் எப்படியாவது ஹீரோவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் இதை கேட்டோன்னு செமையா ஷாக் ஆயிடுறா. அவ நேரா ஹீரோவோட பி கிட்ட தான் வந்து கேக்குறா, ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க பி சொல்றான், பாஸ் வெளில தான் போன் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் உடனே வேகமா வெளில ஓடி வந்து பார்க்க ஹீரோ ஆபீஸ் கால் பேசிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ மேல ஒரு கார் வந்துட்டு இடிக்கிற மாதிரி வருது. இதை நோட் பண்ற ஹீரோயின்மே வந்துட்டு ஹீரோவை காப்பாத்திடுறா. ஆனா ஹீரோவோட கையில தான் நல்லா அடிபட்டுச்சு. அவன் அப்பயுமே ஹீரோயின் கிட்ட நீ இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல, ஆனா உங்களுக்கு தான் கையில அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு உள்ள போறான். ஹீரோயின் பாசமா ஹீரோவோட கையில அடிபட்டிருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் மெடிசன் அப்ளை பண்ணி வச்சிட்டு இருக்கா. ஹீரோ எந்த உணர்ச்சியும் இல்லாம ஹீரோயினே பாத்துட்டு இருப்பானா. அப்ப ஹீரோயின் கேக்குறா, என்னாச்சு உங்களுக்கு வலிக்கலையா, என்னையே பாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஐயோ அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கான். இவளுமே ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் உடனே ஹீரோயினோட ஷோல்டர்ல சாஞ்சிட்டு உன் மேல சாஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் வலி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளுமே அவனோட காயத்துக்கு மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறா, எதுக்காக ரிஸ்க் எடுத்து என்ன காப்பாத்தின, உனக்கு உன்னோட லைஃப பத்தி கவலை இல்லையா, என்ன காப்பாத்த போகும்போது உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ ஹீரோயின் என்ன சொல்றனா, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்றது, நீங்க இருக்கிற வரைக்கும் தான் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியும், எனக்கு நீங்க தானே சாப்பாடு போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோமே அதுக்காக தான் என்ன காப்பாத்தினியா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, என்ன சுத்தி நிறைய எதிரி இருக்காங்க, என்ன கொலை பண்ண நிறையவே ட்ரை பண்ணுவாங்க, எது வந்தாலும் எனக்கு மட்டும் வந்தா போதும், உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இவங்க எதுக்கு என் மேல இவ்வளவு பாசமா இருக்காங்க, இப்படியே போனா நான் இவங்க மேல லெவல விழுந்துருவோம் போல அப்படின்னு யோசிச்சுட்டே ஹீரோ கிட்ட என்ன சொல்றேன்னா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ண எப்பவுமே நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் பாசமா ஹீரோயினோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். ஹீரோயினுக்கும் ஹீரோ மேல லவ் வர ஆரம்பிக்குது. அவன் ஹீரோவை டைட்டா ஹக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அவனோட ஆபீஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இவங்க தான் என்னோட பர்சனல் அசிஸ்டண்டா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருமே கிளாப் பண்ணி ஹீரோயினை வெல்கம் பண்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோவோட பேருக்கு தான் சமக்கடுப்பா இருக்கு. ஐயோ போச்சு, நம்ம வேலைக்கு ஆப்ப வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இதுக்கப்புறம் என்னோட சேலரி குறைய போகுது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த பிஏக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க சேலரி எல்லாம் பாஸ் குறைக்க மாட்டாங்க, நீங்க எப்பயுமே பாஸுக்கு ஒரு நல்ல அசிஸ்டண்டா இருக்கலாம், இதுக்கப்புறம் நீங்களும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே பிஏமே ரொம்ப சந்தோஷப்பாரா, நீங்க கொடுத்த காஃபி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட அந்த ஃப்ரெண்ட் ஆண்டி கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கா. அன்னைக்கு நீங்க கரெக்ட் டைமுக்கு ஹீரோட அங்கிள் பேசின சொன்னனாலதான் ஹீரோவை காப்பாத்தணும், நீங்க ஹீரோட அங்கிள் யார்கிட்ட கொலை பண்றதை பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த ஆண்டியுமே வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அவங்க டிரைவர் கிட்ட தான் பேசிட்டு இருந்தாங்க, நீங்க அவங்க டிரைவர் படிச்சா எல்லா உண்மையும் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் நேரா வந்து ஹீரோ கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கா. உங்க அங்கிளோட டிரைவர் படிச்சா எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும், அவங்கள ஈஸியா நம்ம ஜெயிலுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோமே இதை கேட்டோன்னா அவங்க அங்கிளுக்கு தான் கால் பண்ணி ஆபீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு, நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்போ ஆபீஸ்ல மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ அங்கிள் கேக்குறாங்க, எதுக்காக சடனா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்க, நான் என்னோட கால்ஃப் பிராக்டிஸ் எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, அங்கிள் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் நான் இங்க வர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளோட டிரைவரை கூப்பிடுறாங்க. டிரைவர் அங்க வந்துட்டு அங்க இருக்க போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாமே வந்துட்டு அங்கிள் ஹீரோவை கொலை பண்ண சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்த தான் சொல்றான். இதை பார்த்துட்டு இருக்க அங்கிள்மே அவன் போய் சொல்றான், இதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஆபீஸ்க்கு போலீஸ்மே வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, சரி நீங்க எது வந்தாலும் போலீஸ் கிட்ட சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்றான். போலீஸ் வந்துட்டு அங்கிளை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அங்கிள் போன நெக்ஸ்ட் செகண்டே ஹீரோவோட தாத்தாவை வந்துட்டு இந்த ஜியாங் அப்ரோட்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்கா. தாத்தா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல. அவங்க ஹீரோ கிட்ட இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் சொல்றா, தாத்தா நான் சொல்றேன், அண்ணா எங்க இருந்து ஒரு மேடை கூப்பிட்டு வந்து அவளதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆடிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த கிம் இருக்கான் இல்லையா, அவன் ஜியாங்கோட காலிலே வந்து விழுந்திருப்பா, நான் ஏழையா இருக்கலாம் ஆனா நான் உன்னை லவ் பண்ணது ட்ரூ தான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, உன்னோட அண்ணாவையும் நான் அந்த ஹீரோனை பிரிச்சு காட்டுறேன், தயவு செஞ்சு நான் ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஜியாங் உடனே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இவன மாதிரி ஒரு போற நான் எப்படி மேரேஜ் பண்ணிக்கிறது, பேசாம ஹீரோயினை பிரிக்கிறதுக்கு மட்டும் இவனை யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுடலாம் அப்படின்னு வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. இந்த கிம்
தான் பாத்தீங்கன்னா உங்க தாத்தா அப்ராட்ல இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தானே எல்லா பவரும் இருக்கு. அவங்களே நம்ம அப்ராட்ல இருந்து இங்க கூப்பிட்டு வரக்கூடாது. உன்னோட தாத்தா கண்டிப்பா உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ஐடியா கொடுத்திருப்பான். அதனாலதான் இந்த ஜியாங்குமே வந்துட்டு தாத்தாவை கூப்பிட்டு வந்திருக்கா. ஜியாங் வந்துட்டு ஹீரோனை பத்தி தப்பு தப்பா தான் தாத்தா கிட்ட சொல்லியிருப்பா. தாத்தாவுமே அதை உண்மை நம்பிட்டு ஹீரோவை தான் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது. அவ நம்ம ஃபேமிலிய அழிக்க வந்திருக்கா. நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட ஷோல்டர்ல கையை போட்டுட்டு நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா இவ்வளவுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் தாத்தாக்கு செமையா கோவம் வருது. என்னைய ஏத்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹீரோயினை கழுத்து பிடிச்சு வெள்ளத்தல சொல்றாங்க. ஹீரோ உடனே என்ன சொல்றானா, என்ன மீறிதான் யாரா இருந்தாலும் ஹீரோயினை தொட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாத்தா உடனே கோவமா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு அந்த பொண்ணுதான் வேணும்னா உன்னை இந்த ஃபேமிலில இருந்து துரத்தி விட்டுருவேன், உனக்கு ஒரு பைசா கூட காசு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் என்ன பண்றானா, தாத்தா உங்க பேரை விட்டு நான் போக ரெடியா இருக்கேன், எனக்கு நீங்க 100 மில்லியன் தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின் இப்படி கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். தாத்தாவும் அவங்க கிட்ட இருக்க கார்டு எடுத்து ஹீரோயின் மேல தூக்கி போடுறாங்க. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல, எனக்கு தெரியும் நீ பணத்துக்காக தான் என் பேரன் கூட இருக்கன்னு, இந்த காசு எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை துரத்தி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு செம கடுப்பா இருக்கு. அவன் உடனே கத்த ஆரம்பிக்கிறான், எப்படி நீ இப்படி ஏமாத்திட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோட தாத்தா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்திருப்பா இல்லையா, அந்த காசை வச்சு ஹீரோயின் ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிடுறா. இவன் நியூ கிளீனிங் கம்பெனி தான் வச்சிருக்கா. இப்ப கூட அவ கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் பிடிக்கதான் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வந்திருக்கா. அந்த கிளைண்ட்டை நிறைய ட்ரிங்க் பண்ண வச்சு அவங்க கிட்ட செடியூஸ் பண்ற மாதிரி பேசி அவ கான்ட்ராக்ட்ல எப்படியோ சைன் வாங்கிடுறா. அவ சந்தோஷமா அங்கிருந்து கிளம்ப போகும்போது அந்த கிளைண்ட் வந்துட்டு ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுக்கிறான். ஹீரோயின் அவன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறப்ப கீழே விழுகிற மாதிரி போவாளா, அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து பிடிச்சுக்கிறான். ஹீரோவை பார்த்தது ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை வெளில கூப்பிட்டு வந்துடுறான். ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் வாமிட் பண்ணிட்டு இருக்கா. உள்ள நிறைய ட்ரிங்க் பண்ணிருப்பா போல. ஹீரோ கேக்குறா, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா, அத காசு வாங்கிட்டு வந்துட்டேன்ல, இதுக்காக நீங்க என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க, எனக்கு நீங்க தேவையில்லை அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றானா, சரி நீ வந்துட்டு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டாம், நீ என்ன லவ் எல்லாம் பண்ண வேண்டாம், பேசாம ஏன் கூட பிசினஸ் கான்ட்ராக்ட் போட்டுக்கோ, இந்த மாதிரி நீ கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கேட்காம ஹீரோவை தள்ளி விட்டுட்டு அவ பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறா. அவளுக்கு ஹீல்ஸ் போட்டு சரியா நடக்க முடியல. அவ உடனே கால்ல போட்டிருக்க ஹீல்ஸ் எடுத்து கையில பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு, ப்ளீஸ் நீ இல்லாம என்னால வாழ முடியாது, தயவு செஞ்சு நான் விட்டு போகாத அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோவை தள்ளி விடுறா. உங்களுக்கு ஏன் புரியவே மாட்டேங்குது, எனக்கு உங்க மேல லவ்வே கிடையாது, அதான் பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன்ல, தயவு செஞ்சு ப்ளீஸ் என்னை விட்டு போயிருங்க, நீங்களும் நானும் எப்பயுமே சேர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இல்ல என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சது, உன் கண்ணுல நான் லவ் பாத்திருக்கேன், சடனா நீ ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயின் சொல்றா, எனக்கு உங்களை பிடிக்கல, தயவு செஞ்சு என்னோட மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வச்சிடறா. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க இப்படி சேடா போறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஆனா நீங்களும் நானும் சேர முடியாது, நான் உங்க கூட பந்து தங்கச்சியை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க கண்டிப்பா என்னை ஏத்துக்க மாட்டீங்க, உங்களை ஹர்ட் பண்றது எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பா. நெக்ஸ்ட் டே ஹீரோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டு அங்கதானே கிளீனரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் அந்த கிளீனர் டீமுக்கே ஹெட் போல. அவங்க வந்துட்டு ஹீரோட பே கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் நாங்க இங்க வேலை பார்க்க மாட்டோம், நீங்க இங்க யாருக்குமே சரியா சம்பளம் தர மாட்டேங்கிறீங்க, நாங்க இங்க இருந்து போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறாங்க. ஹீரோட பே உடனே நேரா வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட ஆபீஸ்ல கிளீனிங் டீம் யாருமே கிடையாது, ஆபீஸ கிளீன் பண்ண யாரும் இல்லாம செமையா நாத்தம் அடிச்சிட்டு இருக்கு, இப்போ நம்ம என்ன பாஸ் பண்றது, புதுசா ஒரு கிளீனிங் ஆபீஸ் ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க, நம்ம ஏன் அவங்க கிட்ட கான்ட்ராக்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க ஹீரோனோட ஆபீஸ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. தென் இந்த பக்கம் ஹீரோவோட தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கிம் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்காங்க, என்ன ஆபீஸ் இப்படி நாத்தம் அடிச்சிட்டு இருக்கு, கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க. கிம் சொல்றான், கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல இப்ப யாருமே வேலை செய்யல, எல்லாருமே ரிசைன் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் கெத்தா உள்ள வந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்தோன்னு தாத்தா செம கடுப்பாகுறாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. கிம்மே ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க, இப்போ எங்களை பார்க்க கிளீனிங் கம்பெனியோட பாஸ் தான் வர போறாங்க, அவங்க வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் இவங்க பேசுறதுக்கெல்லாம் எதுவுமே ஆன்சர் பண்ணாம ஹீரோக்கு தான் கால் பண்றா. நான் தான் புதுசா ஆரம்பிச்சிருக்க கிளீனிங் கம்பெனியோட பிரசிடென்ட் பேசுறேன், உங்க ஆபீஸ்க்கு தான் வந்திருக்கேன், நீங்க அன்னைக்கு டீல் போட்டுக்கலாமான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு ஓகே பண்ணதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு, இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இத பாக்குற தாத்தா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க, யார் நீ, உனக்கு என் முன்னாடி உட்கார்ந்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயின் சொல்றேன், இங்க பாருங்க நானும் ஒரு கம்பெனியோட சிஓ தான், நான் நினைச்சா மட்டும்தான் உங்க ஆபீஸ கிளீன் பண்றதுக்கு கிளீனர்
எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னோன்னா தாத்தாக்கு செம கடுப்பாயிருச்சு. என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, நான் கொடுத்த காசை வச்சுதான் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்க, அத மறந்துடாத அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் அவளோட கிரெடிட் கார்டு எடுத்து தாத்தா மேலேயே வீசுறா. நீங்க கொடுத்த கார்டை உங்ககிட்டே நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தோன்னே கிம் செமையா டென்ஷன் ஆயிட்டு தாத்தா கிட்டே இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்க போக ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஆளையே அடிக்க வருவ அப்படின்னு சொல்லிட்டு கிம்மோட கையை உடைச்சிடுறான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு இந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல நான் சைன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் மூஞ்சிலே அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை தூக்கி எரிஞ்சிட்டு போறா. வெளில வந்துட்டு இருக்கும்போது நான் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன், யார் இருந்தாலும் இல்லைனாலும் என்னால வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கெத்தா வெளில வந்துட்டு இருப்பாளா. இப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கான். நீ அன்னைக்கு பணத்தை வாங்கிட்டு போனதுக்கு காரணம் இதுதானா, யாரோட தயவும் இல்லாம நீயே ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு சிஓ ஆயிருக்க, உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு யாரோட தயவு தேவையில்லை, என்னால சொந்த காலே நிக்க முடியும், இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சப்ஸ்டியூட்டா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நான் உன்னை எப்பவுமே சப்ஸ்டியூட்டா பார்த்தது இல்ல, ஒரு நாள் அது உனக்கே புரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினே எனக்கு புரியறப்ப புரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இவங்க ரெண்டு இப்படி பேசிட்டு போறத ஜியாங்கோ கிமும் பாக்குறாங்க. சே இவங்க ரெண்டு எப்படி பிரிக்கிறதுனே தெரியல. ஹீரோயினை இப்பதான் அவனோட லைஃப்ல இருந்து பிரிச்சு வச்சோன்னு நினைச்சா திருப்பி இந்த ஆபீஸ்க்கே வந்துட்டா, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க கிம் என்ன சொல்றனா, செலு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். தென் ஹீரோயின் ஆபீஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு அந்த கிளீனிங் ஆன்டி தான் கால் பண்றாங்க. என்ன கிம்மோட ஆட்கள் எல்லாம் கிட்னாப் பண்ணிருக்காங்க, என்ன எப்படியாவது காப்பாத்துவாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே நேரா கிளம்பி அந்த ஆன்டி சொன்ன இடத்துக்கு தான் வந்திருக்கா. ஹீரோயினை தனியா தான் வர சொல்லியிருப்பாங்க, அதனால ஹீரோயின்மே தனியா தான் வந்திருக்கா. எதுக்கும் சேஃப்டிக்கு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தான் மெசேஜ் அனுப்பியிருக்கா. நான் இந்த மாதிரி ஒரு குடோனுக்கு வந்திருக்கேன், கொஞ்ச நேரத்துல நாங்க வரலன்னு என்ன காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் அந்த மெசேஜ பாத்திருக்க மாட்டான், ஏன்னா ஃபுல் டே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கான். இதை பாக்குற பிஏமே பாஸ் இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ரொம்ப வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோமே எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பிஏவை திட்டி விட்டுறான். இந்த பக்கம் ஹீரோயின்மே வந்துட்டு அந்த கிளீனிங் ஆன்டியை வச்சிருக்க இடத்துக்கு வந்துடுறா. அந்த ஆன்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ மட்டும் எதுக்குமா தனியா வந்த, இந்த பாவி பசங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க, நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ஹீரோயின் என்ன சொல்றானா, ஆன்டி அவங்களுக்கு தேவை நான் தான், இதனால நீங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜியாங் கிட்டே கிம் கிட்டே என்ன சொல்றான்னா, அவங்களுக்கு தேவை நான் தானே, அந்த ஆன்டியை போக விடுங்க அப்படின்னு சொல்றா. ஜியாங் உடனே ஆன்டியோட கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு ஆன்டி கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நாங்க மட்டும் ஹீரோயினை இங்க வர சொன்ன விஷயம் என்னோட அண்ணாக்கோ யாருக்கோ தெரிஞ்சுன்னு வச்சுக்கோய, உன்னோட ஃபேமிலியை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்டியை துரத்தி விட்டு இருப்பாங்க. ஆன்டி அனுப்பிட்டு இப்ப ஹீரோயினை தான் பிடிச்சு வச்சிருக்காங்க. ஜியாங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, அழகா இருக்க திமிர்ல தான் நீ ஆடிட்டு இருக்க, உன்னோட அழகை நான் கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்க போறேன், ஃபர்ஸ்ட் உன்னோட முடிய கட் பண்ணி எடுக்க போறேன், அதுக்கப்புறம் இந்த அழகான மூஞ்சில ஆசிட் அடிக்க போறேன், அதுக்கப்புறம் உன்னை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ கிம் என்ன சொல்றானா, நீ பார்க்க ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு, பேசாம நீ வீட்டுக்கு போ, இவளை நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க அங்க இருந்து அனுப்பிச்சு வச்சிடறான். ஜியாங் போனதுக்கு அப்புறம் கிம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறான். ஆனா ஹீரோயின் கிம்மோட கையை கடிச்சு வச்சுட்டு அவ அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு கிம்மோட ஆட்கள்லாம் வந்துட்டு ஹீரோயினை சுத்தி வளைச்சிடுறாங்க. ஹீரோயின் உடனே என்ன பண்றானா, கீழே இருக்க கல்லை எடுத்து வச்சுட்டு என்னை யாராவது தொடர்ந்து நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை வச்சு எல்லாத்தையுமே அடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோயின் ஒரே ஆள் இருக்கறனால அவங்கள சமாளிக்க முடியல. அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஹீரோயினை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறாங்க. அந்த செகண்ட் ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, என்னோட வாழ்க்கை இப்படியே முடிய போதா, தங்கச்சிக்கு ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், ப்ளீஸ் என்னோட லைஃப் இப்படி மட்டும் முடிச்சிடக்கூடாது அப்படின்னு கடவுளை வேண்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அந்த ரவுடி பசங்களை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோயின்மே ஹீரோவை பார்த்தோன்னு அப்படியே அன்கான்சியஸ் ஆயிடுறா. ஹீரோ ஆக்சுவலி அந்த மெசேஜை பார்த்துட்டு ஹீரோயினை காப்பாத்த வந்திருக்கான் போல. அவன் உடனே ஹீரோயின் மேல கோட்டெல்லாம் போத்திட்டு ஹீரோயினை படுக்க வச்சுட்டு அந்த கிம தான் மிரட்ட ஆரம்பிக்கிறான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்டே மிஸ்பிஹேவ் பண்ண பாப்ப அப்படின்னு சொல்லி கேட்க கிம் உடனே பயப்பட ஆரம்பிக்கிறான். மச்சான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, ஹீரோயின் என்னோட சிஸ்டர் மாதிரி, அவகிட்ட போய் நான் தப்பா நடந்துக்குவேனா அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இப்போ நம்ம ஹீரோவை உயிரோட விட்டா அவன் நம்மள கண்டிப்பா கொன்னே போட்டுருவான், பேசாம நம்ம ஹீரோவை சேர்த்து கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வில்லத்தனமா யோசிச்சு பல்ல காட்டிட்டு இருக்கான். என்னடா நான் உனக்கு பயப்படுவேன்னு நினைக்கிறியா, இப்போ என்னோட ஆட்கள் எல்லாம் பாரு உன்னை அடிச்சு கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஆட்களும் சேர்ந்து ஹீரோவை அடிக்க போறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட்டுறான். அந்த கிம் அப்பயுமே அடங்காம ஹீரோவை கொலை பண்ண பாக்குறான். ஆனா ஹீரோ அவனை அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அவனோட காலை நல்லா மிதிக்கிறானா, இதனால அவனுக்கு காலை நடக்க முடியாம போயிருது. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோனை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணலான்னு போகிறதுக்குள்ள ஹீரோனுக்கு கான்சியஸ் வந்துருது. அவ உடனே பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப ஹீரோ தான் சமாதானப்படுத்துறா, எதுக்கும் பயப்படாத, நான் தான் இருக்கேன், நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அவ உடனே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்றான்.
இவ மயக்கத்துல இருக்கும்போது அவளோட பாஸ்ட்ல நடந்திருக்கும் இல்லையா அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறா. அவளோட தங்கச்சி பேரை சொல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத, யூஷுவல் அக்கா உனக்காக ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனவுல இருந்து கண்ணை முழிக்கிறா. அப்போ பக்கத்துல ஹீரோ தான் இருக்கா. என்னாச்சு, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா அப்படின்னு சொல்லி கேட்கா. இவ உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, உண்மை சொல்லு, உனக்கு பழசெல்லாம் இப்ப ஞாபகம் வந்துச்சு தானே, நீ எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு எப்பயுமே சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, ஆமா எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு யோஷுவல்னு ஒரு தங்கச்சி இருந்திருக்கா, அவ சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா, அவ சாவுக்கு காரணம் உங்க தங்கச்சி தான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். நீ சொல்றதெல்லாம் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோயின் சொல்றா, என்ன கிட்னாப் பண்ணதே உங்க தங்கச்சி தான் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். ஹீரோ உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் எப்பயுமே உன்னதான் நம்புவேன், நீ சொன்னதை பத்தி நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன், அது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா நான் என்னோட தங்கச்சியை மன்னிக்கவே மாட்டேன், அவளுக்கு நான் கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, நான் இவளை நம்பலாமா வேண்டாமா, இவ அவனோட தங்கச்சி பக்கம் சாஞ்சா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஜியாங் கிட்னாப் பண்ண விஷயம் தான் தெரிய வந்திருக்கும். அதனால ஜியாங்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கற விதமா என்ன பண்ணிருக்கான்னா, ஜியாங்க அவன் ஆபீஸோட கிளீனரா அப்பாயிண்ட் பண்ணிருக்கான். ஜியாங்க இந்த கிளீனர் ட்ரெஸ்ல பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம சந்தோஷமா இருக்கு. அவ வந்துட்டு ஜியாங்க பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லாவே சூட் ஆகுது, உனக்குன்னே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. இதை கேட்டோன்னு ஜியாங்க்கு செம கடுப்பா இருக்கு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய டீஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அறிய போகும்போது அங்க ஹீரோ வந்து தடுத்துறான். நீ வந்துட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணதுக்காக தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்டே கொடுத்துருக்க, மறுபடியும் நீ ஹீரோயினை டார்ச்சர் பண்ணிட்டு வச்சுக்கோயேன், உன்னை இந்த கம்பெனில இருந்து துரத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இவனால எதுவும் பேச முடியாம அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் அதுக்கப்புறம் வந்துட்டு ஜியாங்க தான் டீஸ் பண்ணிட்டு அரையிற மாதிரி வரா. அறைய போனவன் அறியாம ஸ்டாப் பண்ணிட்டு, சேச்சா நீயும் ஒரு குப்பை, ஒன்னா அறிஞ்சு என் கைய குப்பையாக்கிக்கிறதா, நீ கிளீனர்லாம் ரொம்ப மோசமா தான் ட்ரீட் பண்ணுவ, இப்ப நீயே ஒரு கிளீனர், நான் உன்னை இதுக்கப்புறம் அப்படிதான் நான் ட்ரீட் பண்ண போறேன், உள்ள போய் டாய்லெட்டை கரெக்டா கிளீன் பண்ணிரு அப்படின்னு சொல்லுவாளா. ஜியாங் வந்துட்டு என்னால டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் சொல்றா, நான் சொல்றது மட்டும் நீ கேட்கலன்னு வச்சுக்கோயேன், இது உன்னோட அண்ணா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா, ஆல்ரெடி உன்னோட அண்ணா உன்னோட கிரெடிட் கார்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்கா, நீ காசுக்கு என்ன பண்ணுவ, நீ எப்படி இருந்தாலும் நான் சொன்னதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றா. இவ உடனே நான் தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இவ உடனே உன்னோட தாத்தா நினைச்சாலும் உன்னை காப்பாத்த முடியாது, பூடி போய் வேலையை செய்ய அப்படின்னு சொல்ல, ஜியாங் ரொம்ப கோவமா உள்ள வந்து டாய்லெட் தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அவ ஹீரோயின் மேல இருக்க கோவத்துல அங்க கத்திட்டே வேலை பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு வெளில வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட பேய வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் காஃபி எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். இத பாக்குற ஜியாங்குமே, நீங்க ஹீரோயினுக்கு காஃபி எடுத்துட்டு போறீங்க, நான் ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கணும், நானே அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு இந்த காஃபியை கொடுத்துறேன், இந்த காஃபியை நீங்க என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த காஃபிய ரெஸ்ட் ரூம்குள்ள எடுத்துட்டு போய் அங்க இருக்க லெட்டின் தண்ணி எடுத்து அந்த காஃபியில மிக்ஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அந்த காஃபியை எடுத்து கொண்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் கொடுக்கறா. என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் மோசமா பேசிட்டேன், என்ன நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா இந்த கப்ல இருக்க காஃபியை நீங்க குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த கப்ல இருக்க டர்ட்டை நோட் பண்ணிடுறா. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவோட அங்கிள் தான் இருக்காங்க. அவங்கள ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க போல, அவங்களுமே இப்ப இந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட அங்கிள் ஜியாங் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நானும் தானே இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன், எப்பயுமே வயசுல பெரியவங்களுக்கு தான் வந்துட்டு காஃபி எல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், நீ போய் எவ்வளவுக்கு ஃபர்ஸ்ட் காஃபி கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றா, அங்கிள் நீங்க சொல்றது கரெக்ட் தான், நீங்க தானே வயசுல பெரியவங்க, அதனால நீங்களே இந்த காஃபியை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளுக்கு காஃபியை கொடுத்துறா. அங்கிள்மே எனக்கு தான் காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க போவாங்களா. ஜியாங் எவ்வளவு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றா, ஆனா அங்கிள் வந்துட்டு எதுவுமே கேட்காம அந்த காஃபியை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. காஃபியை குடிச்சோன்னா என்ன டேஸ்ட் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. ஹீரோயின் சொல்றா, உங்க மருமக உங்களுக்காக ஸ்பெஷலா காஃபி போட்டிருப்பா போல அப்படின்னு சொல்றாங்க. ஜியாங்குமே வேற வழி இல்லாம, ஆமா இது ரொம்ப ஸ்பெஷலான காஃபி, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான காஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்கிள் உடனே, ஓ இது எக்ஸ்பென்சிவான காஃபியா, அப்ப நான் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே குடிக்க ஆரம்பிப்பாங்களா. குடிச்சிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு வயிறு கலக்க ஆரம்பிக்குது. அவங்க உடனே வேகமா ரெஸ்ட் ரூமுக்கு ஓடி போயிடுறாங்க. அங்கிள் இப்போ ரெஸ்ட் ரூம்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூமே நாறுது, யாருனாலே ரெஸ்ட் ரூம்குள்ளே போக முடியல, எல்லாருமே மூக்க பொத்திட்டு தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு ஜியாங் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, உன்னோட அங்கிள் போனதை நீ தான் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஜியாங் முடியாதுன்னு சொல்லுவாளா. ஹீரோயின் அவளை அடிச்சு கீழே தள்ளி விட்டுறா, நீ தான் கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவன் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் பக்கம் விழுந்து கிடக்கதை பார்த்தோன்னே அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஜியாங் தானே, இவ தானே சாங் குரூப்போட யங் லேடி, இவளுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங் பாத்தீங்கன்னா கிம்ம தான் பார்க்க வந்திருக்கா. அவளுக்கு நடந்த எல்லா கஷ்டத்தையுமே சொல்லி புலம்பிட்டு இருக்கா. நான் அவ ரெஸ்ட் ரூம் கழுவ வச்சுட்டா, எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு, நீ ஏன்டா நான் சொன்னதை ப்ராப்பரா பண்ணல, எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம போட்டு அடிச்சுட்டு இருப்பாளா. அந்த இடத்துக்கு கிம்மோட அம்மா வந்துட்டு, என் பையனை எப்படி நீ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவ
இவங்க சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கிம்முக்கு காலே நல்லா அடிபட்டு இருக்கு, இதுக்கப்புறம் கிம்னால நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஜியாங் செமையா ஷாக் ஆயிடுறா. இந்த மாதிரி நடக்க முடியாத ஒருத்தவங்க நான் கல்யாணமே பண்ணிக்க முடியாது, நம்ம எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் அங்க இருந்து நைஸா கலந்துக்கலான்னு பாக்குறா. இதை நோட் பண்ற கிம்மோட அம்மாவுமே எங்கடி போலான்னு பாக்குறா. என் பையன் இப்ப இந்த நிலைமையில இருக்கிறது காரணம் நீதான் என்னோட பையனை கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜியாங் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க, நீங்க கேக்குற பணத்தை வேணாலும் நான் கொடுத்துறேன், என்னால இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஆல்ரெடி இவன் புவர் வேற, இப்போ கால் வேற நடக்க முடியலனா இவன் நான் எப்படி கல்யாணம் பண்றது, என்னால இவனை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ கிம் உடனே ஜியாங்க மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும், நீ நானும் ரொமான்ஸ் பண்ண போட்டோ எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன், நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோயேன், அதெல்லாம் நான் நெட்ல போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஜியாங் உடனே கிம்ம அடிக்க ஆரம்பிக்கிறான். அட பாவி, நீ இவ்வளவு மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோவோட பிஏ வந்துட்டு கிம்ம பத்தி விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோ தான் விசாரிக்க சொல்லிருப்பான் போல. அப்போ பிஏ வந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, கிம் ஒரு கேடு கட்ட ஜென்மம், அவன் நிறைய பொண்ணுகளை ஏமாத்தி இருக்கான், இப்போ ரீசெண்டா யூஷுவல் சொல்லிட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தி இருக்கான், அந்த பொண்ணு கிட்ட 20 லட்சம் ரூபாய் காசு வேற வாங்கியிருக்கான், அந்த பொண்ணு அதை ஏத்துக்க முடியாம நம்ம கம்பெனியோட மாடியில இருந்தா குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டா, அந்த பொண்ணு இறக்கும் போது பிரெக்னெண்டா வேற இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாஸ், அந்த பொண்ணு இறந்ததுக்கு காரணம் கூட நம்ம எங்களடி ஜியாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். நான் ஒரு அண்ணனா இருந்து என்னோட தங்கச்சியை நான் நல்லா வளர்க்கல, அவளை என்னோட தங்கச்சின்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். பேர் சொல்றான், பாஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க தாத்தா தான் செல்லம் கொடுத்து எங்களிடையே இப்படி கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றா, சரி அந்த யோஷியோட ரிலேட்டிவ்னு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க பேர் சொல்றான், அவங்களுக்கு ஒரே ஒரு அக்கா தான் இருக்கு, அவங்க அக்காவோட போட்டோமே இதுலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோஸ் கொடுக்கறான். ஹீரோ அந்த போட்டோஸ பார்க்க வரதுக்குள்ள ஹீரோயின் அங்க வந்துடுறா. அதனால ஹீரோமே அந்த போட்டோஸ பார்க்கல. ஹீரோயின் ஹீரோ சாப்பிடறதுக்கு லஞ்ச் தான் எடுத்துட்டு வந்திருப்பா. ஹீரோயின் லஞ்ச் எடுத்துட்டு வந்த உடனே இவன் ஹாப்பியா சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஹீரோ என்ன சொல்றானா, நீ செமையா சமைக்கிற, அப்படியே ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு பொறையேற ஆரம்பிக்குது. ஹீரோயின் தான் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கறா. கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுங்க, ஏன் இவ்வளவு வேக வேகமா சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சு வச்சுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, நான் தேடுற பர்சன் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட நீ என்னை விட்டு போக கூடாது, நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மடியில உட்கார வச்சுட்டு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு, நானும் உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இவங்க ரெண்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கத ஹீரோவோட அங்கிள் பாத்துறாங்க. ஹீரோவோட வீக்னஸ் ஹீரோயின் தானா, எப்படியும் ஹீரோயினை ஹீரோ கிட்ட இருந்து பிரிக்கணும், ஹீரோ வீக் ஆயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிக்கிறாங்க. அங்கிள் நேரா வந்து தாத்தா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோயின் அன்னைக்கு பணத்தை வாங்கிட்டு போற மாதிரி போனால ஹீரோ விட்டு பிரிஞ்சு போறதுக்கு, ஆனா அவ பிரிஞ்சு போல, இனிமே ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி போட்டு கொடுக்க தாத்தாவுமே இதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சண்டை போட வராங்க. அவங்க சண்டை போட வரும்போது கீழே ஸ்லிப் ஆகி விழுக்கிற மாதிரி போவாங்களா, அப்போ அந்த கிளீனிங் ஆண்டி தான் வந்து பிடிச்சிடுறாங்க. உங்களுக்கு வயசாயிருச்சு, நீங்க பார்த்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா. தாத்தாக்கு இந்த ஆண்டிய பார்த்தோன்னு ரொம்பவே பிடிச்சு போயிருது. தாத்தா அந்த ஆண்டி மேலே லெவல விழுந்துடுறாங்க. தாத்தா வச்ச கண்ணை எடுக்காம அந்த ஆண்டியை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோயின் கேக்குறா, எதுக்காக என்ன வீட்டுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், எனக்கு தெரியல, தாத்தா தான் உன்னை டின்னருக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த இடத்துக்கு அங்கிளும் ஜியாங்கும் வராங்க. அங்கிள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஹீரோனை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, கொஞ்ச நேரத்துல இப்ப தாத்தா வர போறாங்க, வந்தவங்க உன்னை அடிச்சு இங்க இருந்து துரத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே தாத்தா வந்துட்டு அந்த ஆண்டியோட கை கோத்து கீழே வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாருமே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அந்த ஆண்டி தான் எல்லாத்துக்குமே பரிமாறிட்டு இருப்பாங்க. இத பாக்குற அங்கிளுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, ஏய் நீ கிளீனிங் லேடி தானே, நீ எதுக்கு எங்களுக்காக சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க தாத்தாக்கு செமையா கோவம் வந்துருச்சு. அவங்கள இதுக்கப்புறம் கிளீனிங் லேடி எல்லாம் சொல்லக்கூடாது, அவங்க தான் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அங்கிளுக்கு செமையா கோவம் வந்துருச்சு. என்னது அம்மாவா, இந்த பொண்ணு எல்லாம் என்னோட அம்மாவா ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு தாத்தாக்கு சப்போர்ட் பண்றா, லவ்வுக்கு வயசுலாம் கிடையாது, உங்க அப்பாக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அவங்க லவ் பண்ணிட்டு போட்டும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னா அங்கிள் செமையா கடுப்பாயிடுறாங்க. வயசான காலத்துல என்ன லவ் வேண்டி கிடக்கு, எங்க அப்பா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது நான் ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்டி உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா அவங்க சொல்றது கரெக்ட் தானே, நான் ஏழை தானே, நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரங்க, உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு நான் ஒத்து வர மாட்டேன், தயவு செஞ்சு நான் போக விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ தாத்தா பாத்தீங்கன்னா ஆன்டிய போக விடாம பிடிச்சு வச்சுட்டு, காசெல்லாம் முக்கியமே கிடையாது, லவ் தான் முக்கியம், நீ எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கிட்ட நீ வந்துட்டு இந்த ஆன்டி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா அங்கிள் வந்துட்டு நான் போய் இந்த கிளீனிங் லேடி கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. தாத்தா இப்போ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எனக்கு இப்ப நம்ம ஒரு விஷயம் நல்லா புரியுது. காதலுக்கு காசு பணம் முக்கியம் கிடையாது. நீ யாரா இருந்தாலும் சரி, நீ என்னோட பேரனை கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க லவ்வுக்கு நான் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஆன்ட்டி வந்துட்டு தனியா ஹீரோயின் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலிக்குள்ள வந்துட்டேன். நான் அந்த தாத்தாவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்க வேணான்னு சொன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்ற, இங்க பாருங்க, உங்களுக்கு அவங்களை பிடிச்சிருந்தா நீங்க தாராளமா அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லவ் பண்றதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹக் பண்ணிக்கிறா. அந்த ஆன்ட்டிக்குமே தாத்தாவை பிடிச்சிருக்கும் போல அவங்களும் தாத்தாவை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆன்ட்டி அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நீங்க வயசாச்சுன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்லயே பேசாம நம்ம ஒரு ஜிம் மாதிரி அமைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, தாத்தாவுமே நீ சொல்றது நல்ல ஐடியா தான், ஆனா ஜிம்முக்கு நான் எங்க போறது? இந்த வீட்ல இருக்க எல்லா ரூம்லயுமே எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, ஆன்ட்டி சொல்றாங்க, உங்க பையனோட ரூம்ல பேசாம நம்ம ஜிம்ம வச்சுக்கலாம், அவங்கள ஹால்ல தூங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. தாத்தாவுமே பாத்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கிறாங்க. தான் இந்த விஷயத்த அங்கிள் கிட்ட வந்து சொல்றாங்க, நீ என்னோட ரூமை காலி பண்ணிட்டு ஹால்ல தூங்கு, நான் அதுல ஜிம் செட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது அங்கிளால ஏத்துக்கவே முடியல. அப்பா, நீங்க பண்றது கொஞ்சம் டூ மச்சா இல்லையா? என்ன ரூமை விட்டு வெளில துரத்திட்டு அதுல நீங்க ஜிம் செட் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தாவுமே ஆமாடா, நீ இல்லீகல் சைல்டு தானே, உனக்கு எதுக்கு ரூமு, பேசாம நீ ஹால்லே தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஆன்ட்டியுமே நான் எல்லாமே நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்களா. அப்போ அங்கிள் வந்துட்டு என்னால ரூமை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருந்திருப்பாங்களா, அவங்க ஆன்ட்டி மேலே இடிச்சிடுறாங்க. ஆன்ட்டி உடனே ஐயோ அம்மா எனக்கு கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடிப்ப போட தாத்தா டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளை வீட்டை விட்டு வெளில தோத்தி விட்டுறாங்க. அங்கிளுமே வேற வழி இல்லாம அந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. அங்கிள் வெளில போறத பார்த்துட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இத்தனை நாள் இந்த அங்கிளை நான் வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ பிளான் பண்ணி அங்கிளை வீட்டை விட்டு வெளில துரத்திட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இவங்க ரெண்டு இப்படி பேசிட்டு இருக்கத அங்கிள் கேட்டுறாங்க. ஓ, நான் வீட்டை விட்டு வெளில போறதுக்கு காரணம் ஹீரோயின் தானா, இவளை எப்படியாவது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா யோசிக்கிறாங்க. தென் அங்கிளும் கிம்மும் வந்துட்டு ஒரு பார்ல தான் உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பிளான் பண்ணி வீட்டை விட்டு வெளில துரத்தி விட்டுட்டா, அவளை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ கிம் என்ன சொல்றானா, ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கணும், நான் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டுக்கு வரணும், அதுக்கு நான் ஜியாங்க மேரேஜ் பண்ணியே ஆகணும், ஆனா அவ எனக்கு கால் நடக்க முடியலன்னு சொல்லிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, நீங்க தானே அந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அங்கிள்மே நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என்ன சொன்னாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெக்ஸ்ட் சீன்ல அங்கிள் பாத்தீங்கன்னா தாத்தா கிட்ட கிம்மோ ஜியாங்க ரொமான்ஸ் பண்ண போட்டோவை தான் காட்டுறாங்க. இதை பார்த்ததும் தாத்தா செமையா கடுப்பாயிடுறாங்க. அவங்க உடனே ஜியாங் மூஞ்சில அந்த போட்டோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு, என்ன கருமத்தை பண்ணி வச்சிருக்க, உன்னால நம்ம குடும்பத்தோட மான போச்சு, மரியாதை போச்சு, நீ அந்த பையனை கண்டிப்பா மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஜியாங் என்ன சொல்றனா, தாத்தா அவன் நல்லவனே கிடையாது, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் வந்து ஹெல்ப் கேட்டுட்டு, அண்ணா உங்களுக்கே அந்த கிம்ம பத்தி தெரியும்லனா, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, என்னால உனக்கு எந்த ஹெல்ப் பண்ண முடியாது, எல்லாமே தாத்தாவோட முடியுதான் அப்படின்னு சொல்றான். இவ உடனே ஹீரோனி கிட்ட, அண்ணி ப்ளீஸ் அண்ணி, நீங்க தான் அண்ணாவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோமே என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அவங்க அண்ணா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நான் நடந்துக்குவேன், மத்தவங்களோட பாய் ஃப்ரெண்ட திருடணும்னு நினைச்சா அவங்களுக்கு இதா கதி, நீ ஒரு சீட்டர் அவனும் ஒரு சீட்டர், உங்க ரெண்டுத்துக்கு தான் பொருத்தம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டீஸ் பண்ணிட்டு இருக்கா. தென் அப்படியே கட் பண்ணா ஜியாங்கும் கிமுக்கும் மேரேஜ் பண்ணியே வச்சிடுறாங்க. மேரேஜ்க்கு வந்திருக்க ஜியாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜியாங்க ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி நீ ஒரு புவரா மேரேஜ் பண்ணிருக்க, இவனுக்கு கால் கூட நடக்க முடியாது போல அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டு இருக்காங்க. ஜியாங் செமையா டென்ஷன் ஆயிட்டு கத்தி அங்கிருந்து எல்லாத்தையுமே துரத்து விட்டுறா. தென் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிம் வந்துட்டு ஜியாங் கிட்ட ரொமான்ஸ் பண்ண பார்க்க ஜியாங்கு பிடிக்காம கைய தட்டி விட்டுட்டு இருக்கா. கிம் உடனே கடுப்பாயிட்டு ஜியாங்கோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க, இப்போ உன்னோட ஹஸ்பண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு ஹீரோயினும் ஆன்ட்டியும் வந்திருக்காங்க. அச்சோ சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணு வரல, உங்க ரெண்டுத்துக்கும் மேரேஜ் ஆச்சுல, அதான் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பத்தி கிம் என்ன பண்றான்னா, அந்த ஆன்ட்டி தலையிலயும் ஹீரோயினோட தலையிலயும் ஸ்டிக்கர் வச்சு அடிச்சிடுறான். இதனால அவங்க ரெண்டு பேரும் மயங்கி போயிடுறாங்க. அவங்க மயங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு அங்கிள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவங்க ரெண்டு நம்ம யாருக்காவது வித்தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரவுடி பசங்களுமே வந்துட்டு ஆன்ட்டியும் ஹீரோயினையும் தூக்கிட்டு விற்க வருவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டுறான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, என்ன நினைச்சிட்டு இருக்க, நீங்களா அவ்வளவு ஈஸியா கிட்னாப் பண்ணலாம் நினைச்சியா, இது எல்லாமே நாங்க செட் பண்ண ட்ராப் தான், அதுல நீங்க நல்லா மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கிம்மோட அம்மா வந்துட்டு ஜியாங்க கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் என்னோட பையனை போகவில்லைனா இந்த ஜியாங்கோட கழுத்தை அறுத்து போட்டு
போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோட அங்கிளுமே அச்சச்சோ இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, ஆள விடுங்கப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இதை பார்க்குற ஆண்டியுமே அங்கிளை துரத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோ வந்துட்டு கிம்மையும் கிம்மோட அம்மாவையும் வார்ன் பண்றாங்க, பேசாம என்னோட தங்கச்சியை விட்டுருங்க, என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அவங்க எதுவுமே கேட்காம ஹீரோவை மிரட்டிட்டே இருப்பாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஜியாங் வந்துட்டு அந்த ஆண்டியோட கையை தட்டி விடுறாங்க. அப்போ அவங்க வச்சிருக்க கிளாஸ் பீஸ் வந்துட்டு கிம்மோட கழுத்துலயே பட்டு கிழிச்சிருது. கிம் ஸ்பாட்ல இறந்து போயிட்டான். இதை பார்த்துட்டு இருக்க கிம்மோட அம்மாவுமே என்னோட ஒரே ஒரு பையனோட சாவுக்கு காரணம் நீ தான், நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங்க கொலை பண்ண வராங்க. ஆனா ஹீரோயின் அந்த சமயம் ஜியாங்க காப்பாத்திடுறா. கிம்மோட அம்மா கையில வச்சிருந்த கிளாஸ் பீஸ் வந்துட்டு அவங்க மேலே குத்தி அவங்களுமே ஸ்பாட்ல இறந்து போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் இறந்ததுக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு ஜியாங்க தான் அரெஸ்ட் பண்றாங்க. கிம்மோட சாவுக்கு இவதான் காரணம் சொல்லிட்டு. அப்போ ஜியாங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கானா, எதுக்காக என்னோட உயிரை காப்பாத்தின அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ல நீ நிறைய தப்பு பண்ணிருக்க, அதுக்கு நீ பனிஷ்மெண்ட் அனுபவிக்க வேண்டாமா, போய் ஜெயில இருந்து பனிஷ்மெண்ட் அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. போலீஸ்மே ஜியாங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட தங்கச்சியோட கலருக்கு தான் வந்திருக்கா. ஒரு வழியா அவனோட சாவுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க எல்லாத்தையுமே பழி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பாளா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வரா. ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. ஹீரோ பாத்தீங்கன்னா பிஏ கொடுத்திருப்பான் இல்லையா, அந்த ஃபைல பாத்திருப்பான் போல. இப்ப ஹீரோயின் கிட்டதான் வந்து கேட்டுட்டு இருக்கான், யோஷியலோட அக்கா சடனா காணாம போயிட்டாங்க, அவங்க காணாம போன சமயம் தான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல நான் அட்மிட் பண்ணேன், நீ யாருன்னு உன்கிட்ட கேட்டப்போ நீ மெமரி லாஸ்ன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொன்ன, நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஆமா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், நான் பழி வாங்கதான் உங்க ஃபேமிலிக்குள்ள வந்தேன், நான் யாருன்னா யோஷியல் அக்காவோட ஃப்ரெண்டு தான், பழி வாங்கினது முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போலான்னு போறா. ஏன்னா ஹீரோ கிட்ட உண்மையெல்லாம் சொன்னா அவன் நம்புவானா இல்லையான்னு தெரியல, அதனால இவளுமே எதுவும் சொல்ல வேண்டாம்னு அங்கிருந்து போறா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவ தள்ளி விட எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்னோட மூஞ்சிலே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த ஆண்டி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கானா, சரி நான் இந்த சாங் ஃபேமிலியை சேர்ந்தவங்கள ரிவெஞ்ச் எடுத்துட்ட, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இதுக்கப்புறம் நான் என்னோட ஒர்க்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன், என்னோட கம்பெனியை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளோட கான்ட்ராக்ட் விஷயமா பேசுறதுக்கு ஒரு கிளைண்ட்டை தான் மீட் பண்ண வந்திருக்கா. கிளைண்ட்டை மீட் பண்ண வந்த இடத்துல பார்த்தா ஹீரோ தான் இருக்கான். ஹீரோயின் ஹீரோ பார்த்தோன்னு செமையா ஷாக் ஆயிடுறா. நீங்க தான் என்ன பார்க்க வந்த கிளைண்டா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே ஆமான்னு சொல்றான். இதை கேட்டோன்னு ஹீரோயின்மே சரி எனக்கு இப்படிப்பட்ட கிளைண்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகும்போது ஹீரோ சொல்றான், இங்க பாரு நீ எனக்கு கடன் பட்டிருக்க, நான் சொல்றபடி ஒரே ஒரு தடவை கேட்டா போதும், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே சரி என்னதான் உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு ஒரே ஒரு நாள் நீ என் வீட்டுக்கு மேடா வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஹீரோயின்மே இது கொத்துக்கிட்டு ஹீரோட வீட்டுக்கு தான் மேடா வந்திருக்கா. அவ ஹீரோ சாப்பிடறதுக்கு எல்லா டிஷ்ஷுமே சமைச்சு வச்சுட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோமே எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன எல்லாமே ஒரு ஆளுக்கு மட்டும் செஞ்சு வச்சிருக்க, இந்த வீட்டுக்கு இம்பார்ட்டன்டான கெஸ்ட் ஒருத்தவங்க வர போறாங்க, நான் பிளைண்ட் டேட்டுக்கு ஒரு பொண்ணை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோட வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரா. ஹீரோ இவனை தான் பிளைண்ட் டேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிருப்பா போல. ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை ஆக்ட் பண்ணதான் வர சொல்லியிருப்பான் போல. ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்காக 2 பேருமே ஹீரோயின் முன்னாடி ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம கடுப்பா இருக்கு. ஹீரோ ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்காகவே நீ சாப்பிட சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருப்பான். இந்த பொண்ணுமே கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்க போட்டுட்டு கீழே வேணுட்டே காஃபி எல்லாம் கொட்டி விட்டுட்டு ஹீரோயினை கிளீன் பண்ண சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே எதுவும் சொல்லாம அங்க இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாளா. இந்த பொண்ணு வேணுட்டே ஹீரோ மேல சாஞ்சிட்டு ரொம்பவே க்ளோஸா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்க முடியாம ஹீரோயின் அங்கிருந்து கோச்சிட்டு போறா. அதை பாக்குற அந்த பொண்ணுமே சார் நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கோச்சிட்டு போவாள. அப்ப ஹீரோ பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு இதுக்காக என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற, என்ன வேற ஒரு பொண்ணு கூட உன்னால பார்க்க முடியல, உனக்கு ஜெலஸா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க அப்ப ஹீரோயின் கேக்குறா, அப்ப நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பிளைண்ட் டேட்க்கு வந்த பொண்ணுமே எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க காட்டுறா. இவன் உடனே கோவமா ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறா. எதுக்காக என்ன ஏமாத்துறீங்க, என்ன முட்டாளாக்கி பாக்கிறதுல உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றேன், எனக்கு நல்லாவே புரியுது உனக்கு என் மேல லவ் இருக்குன்னு, அப்புறம் ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிற, என் கூட சேர்றதுக்கு உனக்கு எது தடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றேன், இங்க பாருங்க நீங்க பெரிய பணக்காரங்க, ஆனா நான் உங்க அளவுக்கு பணக்காரி கிடையாது, அதனால நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றேன், எனக்கு பணம் எல்லாம் முக்கியமே கிடையாது, எனக்கு நீ மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, என்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி தெரிஞ்சா நீங்க என்ன
ஏத்துக்குவீங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே ஹீரோ கிட்ட எனக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு, அது சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நீ என்ன சொன்னாலும் சரி நான் உனக்காக ஏத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹீரோயின் உண்மையை சொல்ல வரதுக்குள்ள அவளுக்கு பிளட் வாமிட் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோ உடனே ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது டாக்டர் வந்துட்டு ஹீரோ கிட்ட ஹீரோயினோட ஐடி கார்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணு சொல்ற ஏஜுக்கும் அவளோட ஐடி கார்டுல இருக்க ஏஜுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஒரிஜினல் ஐடி கார்டு கொடுக்குறாங்க. அந்த ஐடி கார்டை பார்த்தோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். இந்த பொண்ணு அந்த யூஷுவலோட அக்கா தானே அப்படின்னு யோசிச்சுட்டே ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்ததும் நீ இப்போ நல்லா இருக்கியா, நான் கேட்கறதுக்கு நீ இப்போ உண்மையை சொல்லியே ஆகணும், நீ அந்த யூஷுவலோட அக்கா தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே ஆமா நான் யூஷுவலோட அக்கா தான், என் தங்கச்சி சாவுக்கு காரணமா இருக்கவங்கள கொலை பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா இது என்னால முடியல, அப்போ நான் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணேனா, அப்போ நான் சாகாம உயிருக்கு போராடிட்டு இருந்தேன், அப்போ ஒரு வயசான பெக்கர் லேடி வந்து என்னோட வாயில ஒரு மேஜிக்கல் வாட்டர் ஊத்துனாங்க, அதுக்கப்புறம் நான் 20 வருஷம் யங் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் தான் நான் ரிவெஞ்ச் எடுக்க உங்க ஃபேமிலிக்குள்ளே வந்தேன், உங்க ஃபேமிலிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உங்க மேல நான் லவ்ல விழக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா என்னையும் மீறி நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு இதுக்கு நான் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஒன்னு மறுபடியும் மீட் பண்ணிட மாட்டோமான்னு நினைச்சு நான் எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா. ஹீரோயின் சொல்றா நான் பார்க்க 20 வயசு மாதிரி தெரியல ஆனா எனக்கு 40 வயசு ஆகுது, என்ன நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா லவ்வுக்கு ஏஜ் எல்லாம் முக்கியமே கிடையாது, இத்தனை வருஷமா ஒன்னதான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே ஷாக் ஆயிட்டு என்ன தேடிட்டு இருந்தீங்களா, எதுக்கு என்ன தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா நீ மறந்துட்டியா சின்ன வயசுல ஒரு பையனை காப்பாத்தினல்ல அந்த பையன் நான் தான் அப்படின்னு சொன்னோட ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. என்ன சொல்றீங்க, நான் சின்ன வயசுல காப்பாத்தின பையன் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவனுமே ஆமான்னு சொல்றான். என்ன கிட்னாப் பண்ணிட்டாங்க, அப்ப நீ என்ன காப்பாத்தினல்ல, அதுக்கப்புறம் என்ன என்னோட ஃபேமிலி அப்ராடுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க, என்னோட பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் அங்க இருந்து இங்க வந்தேன், வந்ததுக்கு அப்புறம் நான் ஒன்னதான் இவ்வளவு வருஷமா தேடிட்டு இருந்தேன் ஆனா நான் எவ்வளவு தேடியுமே ஒன்ன கண்டுபிடிக்க முடியல, இப்போ திரும்பவுமே என்னோட லைஃப்குள்ள நீ வந்திருக்க, இது என் லைஃப்ல கிடைச்ச லக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ ஹீரோயினோட தங்கச்சியோட கலருக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ யோஷியல் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா நீ எதுக்கும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் உன்னோட அக்காவை நான் நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயின்மே அந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஜாலியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்களா, அப்போ அந்த பெக்கர் லேடி அந்த ரோட்ல இருக்காங்க. ஹீரோயின் அவங்கள பார்த்தோன்னே பேச ஆரம்பிக்கிறா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடி உடனே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லம்மா, நீ யாருன்னு எனக்கு தெரியல, நான் இங்க குப்பை பொறுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே அவளோட கார்டு கொடுத்துட்டு நாளைக்கு என்னோட ஆபீஸ்க்கு வாங்க, அங்க நிறைய பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு, நான் உங்களுக்கு அது தரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே அவனோட கார்டு கொடுத்துட்டு நீங்க என்னோட ஆபீஸ்க்குமே வாங்க, என்னோட இதுலயுமே நிறைய வேஸ்ட் பாட்டில் இருக்கு நானும் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னு அந்த லேடி ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஜாலியா நடந்து போயிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்து அந்த லேடி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை நீ அனுபவிச்சுட்ட, இதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருக்க போற அப்படின்னு சொல்றாங்க. இதோட இந்த டிராமா ஹாப்பி எண்டிங் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.